ரொம்ப கஷ்டம். மக்கள்லாம் ஆனா ஹரி போட்டு அவனுக்கு ஓட்டு போட்டவங்க இல்ல 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 ப்ரோ, மக்கள் போட்டுக்க ஆக்கப்பூர்வமா மாட்டாங்க ப்ரோ. போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் அசெம்பிளி ஆக்கப்பூர்வமா போயிட்டு இருந்தது சரியா. எதிர்கட்சியில இருக்கிற மத்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு சௌமியா அன்புமணி மேம் அவங்க எல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமா ஏதோ இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. முன்ன கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒருத்தர் வந்து முன்ன வந்து வைக்கிறாரு அந்த பிரச்சனையை. அப்ப நீங்க அதை வந்து கேட்டுட்டு இங்க நோட் பண்ணிக்கிறாரு சிஎம், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம்னு அவர் சொல்றாரு. அது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா போச்சு. இவங்க என்னைக்கு இந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு தான் வந்துட்டு சிஎம்ஏ பேச வேண்டியதா போச்சு. அவருக்கு இதுல விருப்பமே கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஆக்கப்பூர்வமா பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுக்கிட்டாரு நேத்தே. ஒரு இப்ப நாளைக்கு வந்து இவங்க திரும்பி இந்த டிராமாவை கண்டினியூ பண்றாங்களா இல்லையான்னு பாரு. திரும்பி அடுத்து இது கூடும்போது செய்வானுங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவானுங்க. இல்ல அவனுங்களை பண்ணுவாங்க. பொறுத்தளவு என்ன தெரியுமா, அவனுங்க இப்போ உதயநிதிலாம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சுன்னு வரான்ல, ஓகேவா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு உட்காந்து பதில் சொல்லணும், ஓகேவா, அதுதான் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. இதுக்கும் ஸ்கிரிப்டா, வெளியூர் ஸ்கிரிப்ட் உள்ளூர் இல்ல ஸ்கிரிப்ட். அவன் தான் 10 வாட்டி பார்த்து படிக்கிறானே, ஒரு எழுத்துக்கும் 10 வாட்டி திரும்புறான். ஸ்கிரிப்ட்னு சொல்றதே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றான் அந்த ஆளு. அது சரி, துணை முதல்வராக இருக்கும் போது எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட்னு சொன்ன ஆளு தானே. அதுக்கே வந்து ஒன்றிய அரசை சேர்ந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளை பார்த்து கேலி கூத்து பண்ணாங்க. அசிங்கமா இருந்தது எனக்கெல்லாம். சரி, நம்ம ஸ்டேட் துணை முதல்வர் போய் எஸ்ஐஆர்னா தெரியலன்னு எனக்கு அவமானமா இருந்தது. தமிழ்நாடு தலைமுறையாவது நான் அன்னைக்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்று இருந்தேன். ரொம்ப அசிங்கமா இருந்தது. என்ன நமக்கு பிடிக்குதோ இல்லையா, வேற்று கட்சியா இருந்தாலும் நமக்கு டெபுட்டி சிஎம் ரொம்ப இல்ல ரொம்ப ரொம்ப க்ளோஸா தெரியாதுங்க. ஓகே பேசலாம். என்ன ஒரு இந்த யாரு, நான் ஐடி பேரை சொல்ல விரும்பல, ஓகேவா, ஒரு ஊபி ஒருத்தன் ஃபேமஸான ஊப்பின்னீங்களா, அவன் உட்காந்து நேற்று வந்து ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல உட்காந்து பேசியிருக்கான். என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து இது ஒன்றிய அரசு வந்து இங்க வந்து நிறைய நுழைய பார்த்துச்சு, அதுவும் எங்க ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல ஒன்றிய அரசு வந்து இப்போ ஏதோ ஒரு விதத்துல நுழைய பார்த்துச்சு, ஆனா அவங்களால நுழைய முடியல. பாருங்க, திமுகவோட கூட்டணி எல்லாம் உடைச்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா நுழைஞ்சிருக்கு, தாவேக்க வழியா நுழைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்க உட்காந்து பேசுறான் ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல. எனக்கு அதான் எனக்கு யோசிச்சேன், கேக்குற நம்ம பைத்திக்கிறாங்களா இல்ல இவன் பேசுற இவனும் பைத்திக்கிறாங்களா, இவன் யாரை இப்படி கேட்க போகிறானு. இல்ல குரூப்பா பைத்தியங்க உட்காந்து பேசிக்கிட்டு ரெண்டு குரூப்பும். இல்ல பேசுறது மக்களுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமா இருக்கா, அவங்க பிரச்சனைகளை தீக்கிற மாதிரி இருக்கா? இது ரெண்டு கட்சி சண்டையாக்குறாங்க. சட்டசபை அதுக்கு கிடையாது. அவர் வந்து அதுக்கு ப்ராப்பரா வழிநடத்தி கொண்டு போகணும்னு பாக்குற சபாநாயகரும் சரி, நம்ம முதலமைச்சரும் சரி, இது ப்ராப்பரா மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிற இடமா தான் இருக்கணும் சட்டமன்றம்னு அவங்க விரும்புறாங்க. இவங்க தேவையில்லாத கண்டட்டி கொண்டு வந்து அதுக்கு இவர் பதில் சொல்ற மாதிரி ஆகுது. இப்போ பதில் சொல்லணும் ஏன் சொல்லணும்னு ஒரு நெரேட்டிவ் நியூஸ் சேனல் எல்லாம் வந்து டிபேட்ல செட் பண்ணி இவருக்கே அது வேண்டாம் விருப்பம் நேற்று பேச வேண்டிய சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க. அதுக்குதான் சொல்றாரு, இந்த சோஃபா விற்கிறது சேர் விற்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெளியே போய் மற்ற பிசினஸ் பண்றீங்களா அந்த மாதிரி இதையும் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அங்க அந்த பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஹரி இது தொடரும் ஹரி, நான் வேணா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இது வந்து கண்டிப்பா தொடரும். இது எப்படின்னா, இவங்க வந்து மீடியாவை கண்டுக்காத விடுறாங்கல்ல, இல்ல மீடியாவை கண்டுக்காத விடுறாங்கல்ல, இப்ப மீடியாவை பொறுத்தளவு என்ன சொல்றது, சுதந்திரம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா இங்க வந்து இங்க சுதந்திரமே நடக்குது. மீடியா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா செயல்படல, ஒரு தலைபட்சமா தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கு. டிஎம்கே ஆட்சியில அவனுக்கு என்ன பண்ணாலும் அதே சேம் சினரியா தான் மீடியால வந்து இவனை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஆட்சியில நடக்கிற பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து போன ஆட்சியில வந்து ஹைட் பண்ணி மடைமாற்றி இது பண்ணுவானுங்க. இந்த வாட்டி சின்ன சின்ன பிரச்சனை கூட பூதாகரம் பண்ணி காட்டுறானுங்க. ஸோ இதுதான் இது நம்ம சைட்ல ஏதாவது இது எடுத்தாதான் உண்டு. சேனல் அப்டேட் எதாவது இருக்கா? இல்லைங்க, சேனல் கிடையாதுங்க, சேனல் கிடையாதுங்க. அப்ப போங்க, இப்பயே புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல சேனல் விட்டா மட்டும் இல்ல ஜனநாயகன் வரணும்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம். தளபதி ஒரு ட்வீட் வந்திருக்கு பாருங்க, உதயநிதி ஓடுறாரு. மேல அனுப்பு முடிச்சப்ப ஐடி கமெண்ட்ல போடுறேன், மேல எடுத்து போடுங்க. ஐடி உயிரோட இருக்காங்களா? சூப்பர். ஐடி விங்கலையா இப்ப ஒழுங்கா அந்த ஐடி சரியா இது பண்றது இல்ல, ஸ்பெஷலா பண்றான். இல்ல கமல் அது அலெக்ஸ் கிட்ட கொடுத்தாலே நல்லா பண்ணுவாங்க. இங்க கமெண்ட்ல எதையும் வரதா உண்மைதான். வந்துருச்சு பாருங்க, நான் வந்திருக்கேன். வரலையா ப்ரோ? எதுவுமே ஆர்டி போட்டிருக்கீங்களா? இருங்க உங்க அக்கௌண்ட்ல போய் பாக்குறேன். அப்படியே யாராவது படிக்கலாம்.
இருங்க நான் படிக்கிறேன். ஓட்டப்பந்தய வீரர் உதவாநிதியே வெத்து வேட்டு கிறுக்குத்தனத்தை எத்து என நினைத்து முறுக்கிவிட்டு படிக்க படிக்க போன புலம்பல் பாப்பா. சரியா? சம்பவம் நடந்து சரியாக 24 மணி நேரம் கடந்த பின்பும் மூக்கு சிந்தி அழுவதை நீ நிறுத்தவில்லையா பாப்பா? கொள்கையை வாடகைக்கு விட்டு கொள்ளையை முழு நேர அரசியலாக்கி கோபாலபுர கொட்டாவி கொழுந்தே. டேய் யாரா நீங்க? இன்னும் முடியல இருங்க. ப்ரோ உதயநிதி மட்டும் தனியா செய்யறாங்க ப்ரோ. ஐடில எவன் தெரியல. இருறா இது முடிச்சுக்கிறேன்டா. உங்கள் குடும்பத்து லட்சணத்தை உங்கள் குடும்பத்தின் மூத்த வாரிசு திரு முத்துவும் திரு மூக்க அழகிரி அவர்களுமே அட்வைர அணிவராக ஊருக்கு முன்னால் தோல் உரித்திருக்கிறார்கள். சரியா? தமிழ்நாடே என் வீடு, தமிழ் மக்களே என் குடும்பம் என சினிமா எனும் சிகரத்தை உதறிவிட்டு வந்த தலைவரை முதலமைச்சர் நாற்காலி என்கிற இமயத்தில் அமர வைத்திருக்கிறது எங்கள் தமிழ்நாட்டு குடும்பம். இது புரியாமல் அழலாமா புலம்பல் பாப்பா? வாயை திறந்தாலே பால்டாயில் வாடகை அடிக்கிறது. பின் குறிப்பு ஆமா உங்க அப்பாவை காணோம். டேய் யாரா நீங்க? இவ்வளவு நாள் எங்கடா இருக்கு? வச்சு சேர இவரை எவன் எனக்கு பின் குறிப்பு வந்து இவங்க இதை போட்டிருக்கணும். வாயை திறந்தாலே பால்டால் வாடை அடிக்குதுன்னு போட்டிருக்காங்க. நீ பிலோ த பெல்ட் போனா எங்களுக்கும் போக தெரியுங்கிறதுக்கு இதுதான் சாம்பிள். இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டீசெண்டா போட்டிருக்காங்க. வேணான்னு எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. தேவையில்லாம போய் வாயை கலராத, அசிங்கப்பட்டு போவ. உனக்கு அசிங்கம் என்னன்னு தெரியாது, மானரோசம் கிடையாது, இதான் இருப்ப. நாங்களும் அப்படி இருக்க முடியுமா? நிறைய வேலை இருக்குது. சும்மானே சுத்தி வர முடியாது அண்ணா சொல்ற மாதிரி. இந்த விஜயபாஸ்கர் வந்து இங்க சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன ப்ராப்ளம் வராது? அது எதுவும் அபிஷியலா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யாரும் இந்த ரூமர் இதெல்லாம் கேட்காதீங்க. நியூஸ்ல போட்டுட்டு இருக்கானே. இல்ல யாரு கேக்குறது? மறுபடியும் மதனா சுகன் அவர் வர்ற மாதிரி தாங்க இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா? அதுக்குள்ள அவரு பூந்த அவர் அபியூஸ் பண்ண அவரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது பண்ண பிரச்சனையா ப்ரோ? இல்ல ஒரே நிமிஷம் சந்தேகம் இருக்கு. குட்கா கேஸ் மட்டும் பாக்குறீங்க. கோவிட்ல அவருதான் தமிழ்நாடு தான் கோவிட் கிட்ட எல்லாம் எடுத்து வித்தாப்ல. புரியல. கோவிட் கிட்ட சேல்ஸ் பண்ணாப்ல, அந்த கேஸ் இருக்கு. ஆனா ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு தான் கோவிட் அருண் ஐபிஎஸ் அவர்கிட்டயும் இப்ப நம்மளுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அவர் வந்துட்டு தளபதி அவரே வச்சிருக்காரு. நம்ம ஆள் எப்படின்னா, நீங்க தப்பு பண்ணவங்க எல்லாரையும் தூக்கணும்னா நிறைய பேரை தூக்கணும். அப்படி பார்த்தா இபி ஆபீஸ்ல முக்காசி பேர் இருக்க மாட்டான். மேட்டர் என்னன்னா, நம்ம ஆள் தப்பு பண்ணவனா இருந்தாலும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு வேற ஏதாவது எதிர்கட்சிக்காரனுங்க சொல்லி இது பண்ண மாட்டாங்களா? எதிர்கட்சிக்காரன் என்னங்க, அவங்களாம் ஒரு ஆளு முயற்சிலாம் பாத்துக்கலாம். இல்ல சுகன் கேக்குற கேள்வி கரெக்ட். அது அவங்க எதிர்கட்சிக்காரங்க அந்த கேள்வி கேட்பாங்க, அது அவனோட வேலை. அதை நம்ம எதிர்கொள்றதுக்கு தான் நாமெல்லாம் இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, கேசஸ் இருக்குன்னாலுமே எந்த தலைமைக்கு கீழே வராங்கன்னு ஒண்ணு இருக்கு. அண்ணன் ஒவ்வொரு தடவையும் சிஎம் வந்துட்டு என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, சட்டசபையிலும் சரி வெளியவும் சொல்லியிருக்காரு. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப பிரச்சாரத்துலயும் சொன்னது ஒரே விஷயம் தான், நாங்க ஊழலும் செய்ய மாட்டோம், நானும் செய்ய மாட்டேன், இந்த மக்கள் பணத்துல வரி பணத்துல கை வைக்க மாட்டேன், கை வைக்கிறவங்களையும் யாரையும் கை வைக்கவும் விட மாட்டேன், கை வச்சவங்களையும் சும்மா விட மாட்டேங்கிறத சொல்லியிருக்காரு. ஆணித்தனமா ஒவ்வொரு தடவையும் அதை பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. மக்கள் முன்னாடி, பொதுவெளியில, எல்லாத்துலயுமே அவர் தைரியமா போல்டா சொல்றாரு. ஸோ அதை வந்து அவர் செயல்படுத்தலாம் இல்லையா? இப்போ நடக்கிற கேஸ் என்னங்கிறது கோர்ட்ல இருந்து வர தீர்ப்பை பொறுத்து தான். அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது என்ன வேணா இருக்கலாம். இப்போ யாரும் முட்டு கொடுக்க போறது கிடையாது. அவர் கரப்டடா இந்த மாதிரி கேஸ் இருக்கான்னா, ஆமா எஸ் இருக்கு, ஆனா ஏன் சேர்த்துக்கிறோங்கிற ரீசன் வந்து தலைமையில இருந்து வரும். ஏன்னா ரீசன் இல்லாம எதுவுமே நம்ம இதுல செய்ய மாட்டாங்க. இப்போ அலெக்ஸ் சொன்ன மாதிரி அருண் ஐபிஎஸ்ஸே வந்து நம்ம வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அரசியல்ங்கிறது வந்து சும்மா எல்லாரையுமே பாசிட்டிவ் வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா போக முடியாது. சில கிரே ஏரியாஸ் இருக்கும், வெளியே மக்கள் கிட்ட சொல்ல முடியாது. அதை அவங்க வந்து சில சமயம் பக்கத்துல வச்சுக்கிறது வந்து நல்லதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். அது என்ன ரீசனு, பின்னாடி என்ன நடக்குது, என்ன கேஸ் பில்ட் ஆகுது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்களா, என்ன இதெல்லாம் தெரியல, நிறைய இருக்கும். நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சதை வச்சு பேசுறோம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி அந்த எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்கன்னா டெஃபினட்டா கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதா நம்ம வேலை. 5 வருஷம் இப்படிதான் இருக்க போகுது நமக்கு. முன்ன நம்ம அந்த இடத்துல இருந்தோம், கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், அவன் பதில் அவனுக்கு சொல்லல, அது வேற விஷயம். முட்டு கொடுத்தானுங்க, நம்ம முட்டு கொடுக்க போறது இல்ல.
என்ன நியாயமா மதனே பதில் இருக்கோ அதை சொல்லுவோம். மதனே இல்ல. திருந்தி வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ம். எனக்கு அவனுங்க கூட ஓகே திருட்டு தான் பசங்க ஒண்ணு இருக்க மாட்டானுங்க ப்ரோ. bro. நான் இவனுங்க என்ன கம்மியா யோசிச்சேன்னா தீருவானுங்க, அதனால வச்சுக்கோ, நீங்க பிரச்சனை 2 இல்ல. சைடும் பார்க்கலாம். அது தப்புன்னு தோணலாம். இன்னொன்னு வந்து நம்மளுக்கு இப்ப உள்ளாட்சி தேர்தல பிடிக்கணும், புதுப்பேட்டை ஃபுல்லா மத்த சைடுலாம். பிடிக்கலாங்க மக்கள் இல்ல இல்ல நாளைக்கு அவரு இங்கேயே வந்தாலும் இன்னொரு ஃபர்ஸ்ட் ஊழல் பண்ண கடலூரை risk பிடிக்கணும் ப்ரோ. இருக்கு. எந்த ஊரு பிடிக்கிறோமோ ஏன்டா இல்லையோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கடலூரை ஆல்ரெடி பிடிக்கணும். ஜெயிச்சு கடலூர்ல ஒரு சீட்டு தான் இருக்கு. எங்காலும் ஆனா மினிஸ்டரா இருக்காரா, ஒரு எங்காலும் மினிஸ்டரா இருக்காரா. ஜெயிச்சு ஒருத்தன் இல்ல அந்த கடலூர்ல. யார் இல்லன்னு சொன்னது? நல்லா வருது. இல்ல என்ன யார் இல்லன்னது? ஒரே ஒரு எம்எல்ஏ தானே ஜெயிச்சது கடலூர்ல. எம்எல்ஏ மினிஸ்டரா? மினிஸ்டரு ஓகேவா? ஜெயிச்சது எத்தனை ஜெயிச்சதுன்னா எத்தனை சீட் இருந்துச்சு, எத்தனை சீட் ஜெயிச்சீங்க? எத்தனை சீட்டுன்னா சரி சொல்லணுமா? சொல்லுனாதானே தெரியும். சொல்லுங்க எத்தனை சீட் 9 சீட்டு. எத்தனை சீட் ஜெயிச்சீங்க? 1. அந்த லட்சம் அப்படி கிடையாதுடா. நம்ம கட்சியே 108 தான்டா ஜெயிச்சிருக்கு. கட்சி 108 ஜெயிச்சதுன்னா கடலூர்ல எத்தனை ஜெயிச்சீங்கன்னா கடலூர்ல அப்ப வேலை பார்க்கலன்னு இருக்கும். கலரே தேவையில்லாத பேசக்கூடாது. உசுர கொடுத்து வேலை பார்த்திருக்காங்க. 108 கலரு கட்சியை பத்தி பேசலாம். சொல்லு. உழைக்கல அது உழைச்சாங்க. உனக்கு ப்ரூஃப் என்ன? அந்த இடத்துல உழைக்காதனாலதான் இந்த லெவல்ல இருக்காங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீ அப்படி சொல்ற பாத்தீங்கன்னா அண்ணா கன்னியாகுமரிக்கு தான் போனாரு, அங்க ஜெயிக்கல, அதுக்கு அங்க அண்ணா தப்புன்னு சொல்லலாமா? இல்ல சொல்ல முடியாதுடா டேய் கலரு. நீ எல்லாத்துலயும் வின் பண்றோம்னு எப்படிடா சொல்லுவ? ஜாக்கா உன்னை காது மேல வைப்பேன். என்னன்னா லூசத்தனமா பேச எல்லாத்துலயும் அவன் இன்னைக்கு மட்டுமா பேசுறான் ஜாக்கா? அவன் எப்பயுமே ஒருதான் பைத்தியமாய் வளர்ச்சி. ஆமா என்ன ஜாக் இல்ல தர்மன் லீவ் கறி கடையில கறி வாங்கி சாப்பிடுமா? இன்னைக்கு எத்தனை கறி சாப்பிட்டோமா? கறிக்கடையில இருந்து கம்மிதான் இருக்கணும். போற போகல விக்னேஷ் ப்ரோ 108 தாண்டிங்க. கேக்கல இல்லங்க, கட்சியே 108 தான் ஜெயிச்சுன்றப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மேல பிரச்சனை. நம்ம மேல அததான்டா சொல்றேன். நம்ம ஒன்னாச்சும் ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஏரியா. ஓகேவா? நாலு பேர் செய்யறதாச்சும் வெளில தெரியுது. உங்க ஊர் எம்எல்ஏ என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே வெளில தெரிய மாட்டேங்குது. நீ ஆந்திரால உட்காந்து ஒண்ணும் தெரியாது. பக்கத்துல இருக்கு எல்லாத்தையும் சொல்றேன். தெரிய மாட்டேங்குது. தெரியல. சரி இல்ல சென்னையில 16 தொகுதி கலரு. இங்க எத்தனை டிஎம்கே ஜெயிச்சுது? ப்ரோ நான் உனக்கு சொல்றேன். சென்னையில இப்ப 2 தொகுதி தான் ஜெயிச்சது. எங்க ஜெயிச்சாங்க? உதயநிதி ஸ்டாலின் தொகுதி, அதுக்கு அடுத்து நம்ம ஹார்பர். அந்த 2 தான். நான் கேட்டது என்னன்னா, அட்லீஸ்ட் இங்க எல்லா எம்எல்ஏ இருக்கானுங்க. இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கலரே. இங்க பாரு 2 வருஷ கட்சி. மரியாதையா பேசுறா. திமுக கிட்ட காசு வாங்கிட்டியாடா? எம்எல்ஏ இருக்கானுங்கன்ற காசு வாங்கிட்டியா? கலரே இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கலர் டிஎம்கே ஆமா கலர் டிஎம்கே ஆந்திரா டிஎம்கே பார்ட்டி ஆமா ப்ரோ. இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நாங்க 108 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். என்ன எங்களால வந்து ஃபுல்லா கேம்பெயின் கூட எங்களால ஃபுல்லா கேம்பெயின் கூட பண்ண முடியல. என்ன அப்படி இருந்து நாங்க 108 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். எங்க பசங்க வேலை செஞ்சிருக்காங்க. இருப்பா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு வேலை செஞ்சனாலதான் 108 ஜெயிச்சிருக்கிறோம். சரியா? இதுக்கு அடுத்து வர எலெக்ஷன்ல நீ இந்த கேள்வி எல்லாம் கேளு, அப்ப நாங்க பதில் சொல்றோம். 70 வருஷ கட்சி 55 வருஷ கட்சி எல்லாம் வந்து அப்ப என்ன வேலை செஞ்சாங்க அங்க போய் கேட்டுவா. யாரு பேசுனா என்ன? நல்லாதானே பேசுறாங்க. நான் அவருக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரிப்ளை பண்ணணும்ல. நான் அவருக்கு சொல்லு நீ அப்படியே சொல்லு. ரிப்ளை மட்டும் சொல்லு. நான் வந்து என்ன கேட்டேன்னா, இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் 4 வீடியோவோ ஏதாச்சும் ஒண்ணு அட்லீஸ்ட் வெளில தெரியுது.
உங்க கடலூர் எம்எல்ஏ என்ன பண்றாருன்னு நீ ஒண்ணுமே தெரிய ஃபாலோ பண்ணவே மாட்டேங்குது. இல்லடா, நீ ஃபாலோ பண்ணவே இல்லடா. நான் இவங்கள கூட தான் நான் ஃபாலோவே பண்ணல, ஆனா தெரியுதே பட் எல்லாரும் சரி, இவங்களெல்லாம். வேற என்ன பண்ணது உனக்கு தெரிஞ்சு? வேற என்ன பண்ணது உனக்கு தெரிஞ்சு? இப்ப நம்ம விக்னேஷ் இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, அவங்கள ஏன் ஸ்ரீநாத் எல்லாம் நான் வந்து அவரு ஒரு மாதிரி பார்த்தேன். அவரே அட்லீஸ்ட் ஏதாச்சும் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் ஆச்சு போயிட்டு பண்றாரு. இவர் எங்க இன்ஸ்பெக்ஷன் போறாரு, என்ன பண்றாரு ஒண்ணும் தெரியல. இருக்குடா நான் இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அந்த அளவுக்கு இல்லடா, நான் ஓப்பனாவே சொல்லுறேன்டா. எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான்டா போடுறோம். அங்க வேணா வந்து பாரு. இன்ஸ்டால போடுறதா போறீங்க, குரூப்ல ஒரு 4 வீடியோ ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எதுக்குடா நான் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணுவோம்? உனக்கே முதல்ல இங்க ஓட்டு கிடையாது, நீ ஏன் ஆந்திரா ஜெகன் பார்ட்டியா? நீ வந்து ஓட்டு இல்லனாலும் நான் வந்து தமிழ்நாட்டுல வெயிட் பண்ணி என்ன போட வச்சா கூட்டுனு வா ஸ்பேஸ் கூட்டு வா. சும்மா போற போக்குல அடிச்சு விட்டு போவேன். இல்லடா போற போக்குல அடிச்சு விட்டு போவேன். 11 சொல்லாதடா. இல்லடா 11 சொல்றதான் சொல்ற ஒரு 100 சொல்றா. எதுக்குடா 11 உன்னே நீ கம்மி பண்ணி எத்தனை போட வச்சோமோ அத்தனை தான் சொல்ல முடியும். சும்மா மாதிரியா காசா பணமா 100 சொல்டா. 100 ஒரு 200 சொல்டா. 300 சொல்றேன். 300 சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட்றா இங்க இருக்க. இல்லடா இங்க ஓட்டு போட்டு, இங்க டாக்ஸ் கட்டி, இங்க சோறு துண்ணு, இங்க தூங்குறவங்க பேசிட்டோம். ஓகேவா? ஆந்திரா பாலிடிக்ஸ்னா அங்கட வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. பக்கத்து ஸ்டேட்லயும் டிவி கேஸ போட்டுக்குது. ஜெனரலா பேசாது. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கா? ஓகே. இல்லடா அப்படி கிடையாதுடா. அவங்க நிறைய பேர் ஓட்டு உரிமையை வச்சிருக்காங்க, வந்து ஓட்டு போட்டு போறாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா இல்ல ஆந்திரா இல்ல நார்த் இந்தியா கூட உங்களுக்கு விஜய் சப்போர்ட் இருக்கதான்டா செய்யுது. ஆனா அவங்க யாரும் கட்சியை பத்தி இந்த அளவுக்கு இதுவா பேசலையே. இருப்பா ஏடிஎம்கே ஸ்பை வந்திருக்காம்பா. ஏடிஎம்கே ஸ்பை வந்திருக்காம்பா. யாரு? இங்க ஆல்ரெடி ஒரு டிஎம்கே ஸ்பை ஒருத்தன் இருக்கான். சொல்லுங்க. கேட்டதுக்கு பதில் இல்லாங்க. டிஎம்கே ஸ்பை காசு வாங்கிட்டோம் டிஎம்கே கிட்ட. டேய் அவரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாராங்களே. ஈஸ்வர் ஸ்பை வந்திருக்கான். பேசி பேச கொத்தடிமையா டிஎம்கே ஸ்பேஸ்ல ஒரு நாள் முக்கி வச்சு அடிச்சாங்க. கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்லாம நீனா பேசிட்டு இருக்கேன். அவன் எவ்வளவு அடி ஈஸ்வரன் அக்செப்ட் பண்ணா கீழே போறான். புது பக்கா இருக்கு. சொல்லுங்க. இல்ல இவன் ஈஸ்வரு நேத்துல முதல் ஸ்பேஸ்ல இவரு சம்ஷிதோட ஸ்பேஸ் போட்டிருந்தாரு. ஆர்டிபி அவங்க எல்லாம் போட்டிருந்தாங்க. சம்பந்தமே இல்லாம புலம்புறா வந்து எதிரில் இருப்பது ஈஸ்வராக இருந்தால் அமைதி காக்கவும். இல்ல அவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா, நீங்க அவங்க கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம், ஆன்சர் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவனா ஒண்ணு பேசிட்டு இருப்பான். அப்ப வரண்டா அப்ப வரண்டா பாத்திரத்துல ஏதோ போட்டா மாதிரி அவன். நாளைக்கு குஷ்புடைய பொண்ணுடைய கல்யாணம் தளபதி அட்டன் பண்றாரு. லைவ் டெலிகாஸ்ட்ல எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து இல்ல விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. இப்பதான் பார்த்தேன். இவரு இந்த துரை வைக்க இருக்காருல்ல, ஆமா, அவங்க கட்சியை பார்த்து திமுக காரங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த சோஃபா மாடல் இவங்க எல்லாம் சந்திச்சது வந்து சோஃபா மாடல் அப்படி இப்படின்னு சொன்னது துரை வைக்க கேட்டிருக்காரு. அப்ப திமுகவும் அதிமுகவும் மறைமுகமா கூட்டணி வைக்க பாத்தீங்களே, அது என்ன கண்டெய்னர் மாடல் அப்படின்னு எல்லாரையும் பகச்சுக்கிறாங்க. அவங்க அவ்வளவு வெறுப்புலையும் வன்மத்துலயும் இருக்காங்க. என்ன எப்படி ஜெயிப்பாங்க அடுத்து? எனக்கு புரியல. எல்லார்ட்டையும் அவங்க ஜெயிக்கிற ஐடியாலே இல்ல ப்ரோ. அவங்க ஜெயிக்கிற ஐடியா. ஆனா கலர் உண்மையிலே அந்த 11 பேரை ஓட்டு போட வச்சேன். நானே அவ்வளவு ஓட்டு குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் கூட சென்ட் பண்றோம் பண்றோம். குரூப்ல இல்ல அவனுக்கு ரிப்ளை பண்ணாத. தெரியல பேசணும். தெரியாது. நான் 7 பேர் எங்க ஃபேமிலில எல்லாரும் நம்பிடுங்க.
11 எல்லாரும் நம்பிடுங்க guys. இல்ல கடலூர்ல இல்ல இவங்க வேலை பார்த்தாங்கன்ட்டு. ஒருத்த ஊர்லயே இல்லையா, தமிழர்ல கிடையாதா? ஆமா, தமிழ்நாட்டுல கிடையாது. ஆனா ஓட்டு இல்லனால ஓட்டு போட சூப்பரா அழுவாதுண்ணா. கடலூர்ல வேலை பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் வேலை answer பார்த்தா அழுவாது. வேலை பார்த்தனால தான் பாத்துறதா ஏன் ஜெயிக்கல? வேலை பார்த்தனால தானே ஜெயிச்சது கூட மேட்டர் இல்ல. ஜெயிச்சாச்சுடா, ஜெயிச்சு மினிஷடா. ஜெயிச்சிட்டு என்னடா பண்றாரு அது மட்டும் முதல் சொல்லுங்க. என்னடா இன்னைக்கு கூட மக்களை சந்திச்சிடறான். சிஎம்டி அந்த வீட்டு துறை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தாரு. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தளபதி வந்து இது கொடுத்தாருல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு வந்து இவரும் பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருக்காங்க, நிறைய இது பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த அணை கட்டுறது இந்த அரியலூர் பக்கம், அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா கடலூருக்கு போர்ட் வருது, அது போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றது பண்ணிட்டு தான்டா இருக்காரு. எங்க ஊருக்குலாம் வந்தாடுறா. நானே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட தான் போய் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். அதாவது கலரு ஆந்திராலே உட்காந்து ஒண்ணும் தெரியாது. இல்ல ஆந்திராலே உட்காந்து ஒண்ணும் தெரியாது. என்னடா நம்பிடுங்க ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் எப்படி தெரியும்? ஆந்திரால கண்டா எப்படி தெரியும்? ஆமாண்டா, நீ உனக்கு இல்லடா, உனக்கு தேவைன்னா நீ பர்டிகுலரா போயிட்டு நீ இது பாடுறா. அவங்க தனியா அக்கௌண்ட் வச்சிருக்காங்கடா, புரியுதா? டிஐபிஆர் இருக்கு, அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இவரு வீட்டுத்துறை அமைச்சரை பத்தி போடுறாங்க, இது பண்றாங்க. நீ தான் போய் பாக்கணும். ஓகேவா? இருக்குது 33 மினிஸ்டர் இருக்காங்க. சொல்றேன்டா 33 மினிஸ்டர் இருக்காங்கடா. அதுல டாப் 10 பேர் மட்டும் தான் இது பண்ணி அல்கோரிதம் வந்து இது பண்ணும். ஓகேவா? யாருக்கு வந்து அதிக இது இருக்கும் டாப் 33 கலரு. ஜகன் மாதிரி டம்மி கிடையாதுடா. இல்லடா ஜகன் மாதிரி டம்மி கிடையாது. புரியுதா? பரவாயில்ல, ஜகன் டம்மி தான்டா. ஊருக்கே தெரியும். டம்மி தான் விடுங்க. இவரை பத்தி பேசுங்க. டம்மி தான் விடுங்க. டம்மி தான் என்ன விடுங்க. இல்ல ஒரு நம்மாலே சப்போர்ட் பண்ணுவாரு. என்னதுடா? ஆமாடா, நம்மாலே நம்ம மினிஸ்டர் கூட தான் சப்போர்ட் பண்றாரு. அதுக்காக இல்லடா இவன் ஒரு பார்ட்டி இல்ல, இவன் டிவிக்கேவா நீ சொன்ன பாத்தியா, ஆந்திரா டிவிக்கே இவனே பாத்தீங்கன்னா ஜெகன் அண்ணா பார்ட்டி. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவி சொல்றேன்டா. ஆமாண்டா, நீ இல்லடா நீ வேற பார்ட்டியா இருந்தா நீ அந்த பார்ட்டில இருந்து நான் அந்த பார்ட்டி பர்சன் வச்சு பேசு. ஓகேவா? இவன் சொன்னா பாத்தியா ஆந்திரா டிவிக்கேன்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போ ஒரு நிமிஷம் இல்ல, உங்களுக்கு கேரளா எத்தனையோ சப்போர்ட் எல்லாம் இருக்கும்போது அங்கேயும் வந்துட்டு அவங்களால தளபதிக்கு ஓட்டு போட முடியாது. அப்படி கிடையாதுடா. அங்க டிவிக்கு எல்லா ஊர்லயும் டிவிக்கு ஆபீஷியல் பார்ட்டி இருக்கு. இவருக்கு ஒண்ணும் தெரியாதுடா அலெக்சா. அதர் ஸ்டேட்ல இருந்து அப்ராட்ல இருந்து எல்லாம் ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் வந்து டிவிக்காக ஒர்க் பண்ணதே இல்லையா? இல்லையே, எல்லாரும் மட்டும் சொல்றாங்க. இல்ல ஒரே நிமிஷம், ஓட்டு இல்லாதவங்க கூட ஓட்டு இல்லாதவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஓட்டு உண்டுப்பா. ஓட்டு இருக்க கலரு இதுதான். நானே 10-15 நிமிஷம் ரீல் பார்த்தேன். டேய் சொல்றது கேளுடா. ஓட்டே இல்ல, ஆனாலும் நான் வர்க் பண்றதுக்காக இந்தியா வந்தேன். இல்ல ஒரே நிமிஷம், ஓட்டே இல்லன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதெல்லாம் நீ எல்லாம் எடுத்துட்டு வராத. இங்க இருந்து இவங்க அபிஷியல் பார்ட்டி இவங்க இருக்காங்க பத்தியா, இப்போ ஓவர்சீஸ்ல யாரு துபாய்லயோ சொல்றீங்கடா, துபாய்லயோ சொல்றீங்கடா. ஆமாண்டா, இருக்கிறவங்க தான்டா சொல்ல முடியும். யாரு அங்க பாப்புலரா இருக்காங்க அவங்க தான்டா சொல்ல முடியும். எல்லா ஊர்லயும் இருக்காங்கடா. சொல்றீங்கடா, கத்தாரா இருக்கட்டும் மத்த ஊரா இருக்கட்டும், நீ டிவிகளை சேரணும்னா நீ வந்து இந்தியன் பர்சனா இருக்கணும். உனக்கு ஓட்டு உரிமை இருந்தா தான் நீ சேர முடியும். இது கட்சி ரூல். போய் முதல்ல பேசிக்க படிச்சுட்டு வா. புரியுதா? ஓட்டு உரிமையா இல்லன்னா வந்து வேலை செஞ்சுட்டு தெரியாதனால தான்டா பேசுறேன். எனக்கு தெரியாதான்னு கேட்டேன். தெரியாதுடா, தெரியாதனால தான் அப்ளை பண்ணப்பலாம் நான் குரூப் நீங்க அப்ளை பண்ணப்பலாம் நான் கால்ல இல்ல. என்ன அப்ளை பண்ணப்ப நீ தெரியாம தான்டா பேசுற. ஓட்டே இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்கன்னா ஆமாண்டா, ஓட்டு இல்லாம போட்டு போனாங்கன்னு நான் சொல்லல. ஓட்டு இல்லாம இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. என்ன ஒர்க் பண்ணாங்க? நீ கூட உட்காந்து பாத்தியா நீனு? சரி எடுத்துனோடா முதல்ல அந்த ரீல்ஸ் எடுத்துனோடா. அந்த ரீல்ஸ் எடுத்துனோடா முதல்ல. ஆன்லைன்ல ஒர்க் பண்ணவங்க ஓட்டு உரிமை இல்லாதவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுடா, வர முடியாதுடா. முதல்ல ஓட்டு உரிமை இல்லடா. முதல்ல ஓட்டு உரிமைலாம் இங்க விசாவே கிடையாதுடா. முதல்ல அதை புரிஞ்சுக்கடா. நீனு விசா இருந்தா ப்ரோ இல்ல நாங்க ஓட்டு போறத பத்தி பேசல. ஆமாடா விசா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க நேஷனாலிட்டி இங்க இருந்துச்சுன்னா டூரிஸ்ட் விசா எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா?
எனக்கு புரியல. ஓட்டு உரிமை இல்லைன்னா விசா கொடுக்க மாட்டாங்களா? அப்ப டூரிஸ்ட் விசா எல்லாம் என்ன? என்னடா மியூட்ல போயிட்டாரு. ஒரு கால் வந்திருக்கும். இல்ல உண்மை என்னன்னா, ஓட்டு உரிமை இல்லாதவங்க அதர் ஸ்டேட்ல இருந்து ஓவர்சீஸ் எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணி தான் டிவிக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கேக்குதா? இல்ல ஒரு கால் வந்துச்சு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அதுக்குள்ள நீங்க பேசாதீங்க. அப்படி கிடையாது. இல்ல ஒரே நிமிஷம். டூரிஸ்ட் விசால இங்க வந்துட்டு இங்க வந்து இறங்கி ஓட்டு கேட்டு இங்க போனாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே சொல்றீங்க? சொல்றீங்க இல்ல இல்லடா, நான் அலெக்ஸ் கிட்ட கேக்குறேன். டேய் இருடா, நான் அலெக்ஸ் கிட்ட கேக்குறேன். அலெக்ஸ், நீ அப்படித்தானே சொன்ன டூரிஸ்ட் விசால? ஓட்டு உரிமை இல்லாதவங்க பக்கத்து ஸ்டேட்ல நீங்க வந்துட்டு இது பண்ணாதீங்க. அது வேற. நீ சொன்னது சொல்லு. விசா இல்லாம, அதாவது விசா இல்லாம நீ இப்ப கடைசியா பேசுனதா நான் கேக்குறேன். கடைசியா நீ என்ன பேசுன? அதான்டா நீயே சொல்டா என்ன பேசுன. ஓட்டு உரிமை இல்லாதவங்க அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ஓவர்சீஸ் இல்லடா சொல்றேன் கேளு. அதர் ஸ்டேட்ல இருக்கவங்க இங்க வந்து கூட ஓட்டு கேட்டு போலாம், ஓகேவா? சொந்தக்காரங்க அவங்களுக்கு கூட விட்டுரு, கலர் கூட அப்படி வந்து கேட்டு போனான்னு கூட விட்டுரு. ஆனா அதை விட்டுரு. ஆனா ஓவர்சீஸ்ல விசாவே இல்லாதவங்க, அதாவது பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி இல்லாதவங்க விசா எடுத்துட்டு தான் வரணும், ஓகேவா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசால வந்து இங்க ஓட்டு கேட்டு கிளம்புனாங்கன்னு நீ சொல்றியா? அவன் அப்படிதான் சொல்றான். ஓட்டு உரிமை இல்லாம தளபதியை வந்து இங்க தமிழ்நாட்டுல பாத்துட்டு போனது எத்தனை பேர் தெரியுமா ப்ரோ? என்னது தளபதி சென்னையில வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாம ஓட்டு போட முடியாதுன்னு தெரிஞ்சும் தளபதியை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் அவங்க வேறடா. அவங்க சைனீஸ்காரங்க 1-2 பேர் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருந்து கூட இல்லடா, அதெல்லாம் கிடையாதுடா. விசா இருந்தா இது இருந்தா தான்டா வர முடியும். அப்படி கிடையாதுடா, அப்படி கிடையாதுடா. நீ எடுத்துட்டு வரா இவங்களுக்குலாம் அப்படி கிடையாதுடா. நீ எடுத்துட்டு வாடா. ஒரு நிமிஷம், நீ எடுத்துட்டு வா. நீ பேசுறல்ல நீ எடுத்துட்டு வாடா. இது வந்து ஓட்டு போடாமலாம் அது இங்க பாரு, எனக்கு இல்ல எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அந்த சைடுல வந்து ஓவர்சீஸ்ல சொல்றேன் 750 பேர்கிட்ட வந்து ஃபிளைட்ல வந்தாங்க. எல்லாருக்குமே ஓட்டு உரிமை ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேட்சா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபிளைட் சார்ட்டர் ஃபிளைட் புக் பண்ணி வந்தாங்க, ஓகேவா? நான் ப்ரூஃப் எடுத்து போடுறேன். ஓவர்சீஸ் கூட வந்து நான் கனெக்ட்ல இருக்கேன், ஓகேவா? ஆனா விசா இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே இது கிடையாது, ஓகேவா? இல்ல ஒரே நிமிஷம். அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷியலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க, ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஏரியாலயும் பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டு போனாங்க. அலெக்ஸ் சொல்றது என்ன மாதிரினா, இப்போ நம்ம மதுரை தெரியுமா, ஓட்டு உரிமை புரியல. என்னது குறுக்கல வராங்க? சொல்லு. அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ, நம்ம இப்போ கேரளால இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாநாடுக்கெல்லாம் சேர் சப்ளை எல்லாம் கேரளால இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க இருந்தெல்லாம் வந்து கேரளா டீம் நம்ம கேரளா சாப்டர் எல்லாம் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இங்க ஓட்டு உரிமை இல்ல தானே, ஆனாலும் அவங்களும் ஒர்க் பண்ணாங்க. இல்லப்பா கேரளா நான் இன்னைக்கே சொல்றேன் மத்த ஸ்டேட்ல இருந்து வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா ஓவர்சீஸ்ல இருந்து ஒரு இது டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு இது பண்றது வந்து ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நான் சொல்றது ஓட்டுரிமை உள்ளது இல்ல. ஒரு படத்தை ஆடியோ லான்ச் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இங்க வந்து ஒர்க் பண்ண தெரியாது. ஹரி நான் சொல்றது புரிஞ்சுக்கல. அதாவது பார்த்தனியா துபாய் ஆடியோ லான்ச்சுக்காக வெளில போனாங்கல, இவனுக்கு என்ன தர மாதிரி என்ன பேச விடாத பண்ணா இவனை வந்து பதிலா மாத்தி விட்டலான்னு பாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, அபிஷியல் பீப்புள் மட்டும் இல்ல அபிஷியல் பீப்புள் மட்டும் பார்த்தனா சொல்றேன். நான் பேசுதமா இல்ல நானே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசு. நீங்க மட்டும் பேசுறீங்கன்னா அப்புறம் நாங்க பேச விட மாட்டோம்ன்றீங்க. ஆமாண்டா,
சரி ஹரி ப்ரோ கிட்ட நீங்க பேசு. 2 பேருமே நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்ப சண்டை போட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இது நான் மேட்டர் நான் என்னன்னா சப்போர்ட் ஒரு பண்றது நிமிஷம் வேற. இருங்க. இல்ல ஒரு நிமிஷம். கலர் வந்துட்டு உங்களுக்கு ஒப்பீனியன் சொன்னா எம்எல்ஏ பத்தி நீங்க இது பண்றாங்க இது பண்றாங்கன்னு நீங்க என்ன சொன்னீங்க? ஓட்டுரிமையே இல்லாம நீ எதுக்குடா வந்து இங்க வந்துட்டு ஒப்பீனியன் சொல்றேன்னு திட்டினே ஆமாண்டா இருந்தீங்க. அப்படி வரவே சொல்லக்கூடாது இல்லையடா. சொல்லக்கூடாது ஏன் ப்ரோ. அவன் வேற நிறைய பேர் பார்ட்டிடா, இது அவன் வேற பண்ணிருக்காங்க. எனக்கு யார் பார்ட்டிடா, ரைட்ஸ் கொடுத்தா என்ன அவன் என்ன வேற வேற அப்படி பார்ட்டி பார்ட்டிடா. இல்ல சொல்றதுக்கு? நான் ப்ரோ. நீ யார் சொல்றேன்டா. என் ஃப்ரெண்டு சொல்றதுக்கு? ஏன் கேரளா அவன் வேற என் பார்ட்டிடா, ஃப்ரெண்டு கேரளா அவன் பையன் இல்லடா இருக்கான் ப்ரோ. இல்ல அவன் உனக்கு நம்ம எப்படி கூட தெரியும்னு இல்ல கேக்குறேன் இல்ல நானு. அவன் ப்ரோ வேற என் பார்ட்டி, அது ஃப்ரெண்டு அவனே கேரளா பையன் சொல்லியிருக்கான். இருக்கான் ப்ரோ. ஏன் அவன் டிவிக்கு இல்லடா, சப்போர்ட் பண்ணுவான். அவங்க அவன் குடும்பத்துல இது சப்போர்ட்லாம் பண்ணிருக்கான். ஆனா கிடையாதுடா. அவனால டிவிக்கு ஓட்டு போட அப்படி முடியாது. கிடையாதுடா. உன் ஃப்ரெண்டு கேரளாக்காரன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா டேய் அப்பாடே ஏய் கலர் அவன் நீ நம்ம டிவிக்கு சப்போர்ட் சப்போர்ட்டர்னு இருக்கான்னு கிடையாதுடா. எனக்கு அவன் வேற தெரியாது. பார்ட்டிடா. அவன் நாளைக்கு டிகே நான் டிவிக்கு இன்னொன்னு ஜெகன் சப்போர்ட்டே நின்னா கிடையாது. அவன் ஜெகனுக்கு ஓட்டு போட்டு போறவன். அவனை கொண்டு வந்து நீங்க சேர்க்கிற உன் ஆமா ஃப்ரெண்டை ஜெகனுக்கு கொண்டு தான் வந்து போடுவேன். அவனால டேய் அவனால இங்க ஓட்டு போட அதான்டா முடியாது. சொல்றேன். நாளைக்கு அங்க சொல்ற பத்தியா, நாளைக்கு ஆந்திராலயே டிவிக்கு வந்து ஒரு இதுவா நிக்குது, ஒரு கூட்டணியில ஒரு எம்பி எலெக்ஷன்ல நிக்குது, சப்போர்ட் ஆந்திரால எப்படி ப்ரோ டிவிக்கு நிக்கும்? சொல்ற கேள்டா. எம்பிலயே நிக்கிறாங்கன்னு ஏன் அதெல்லாம் பண்ணுண்டா, வெயிட் பண்றா. இந்த அதெல்லாம் இஃப் வச்சு சொல்லறி, பேசாதீங்க. இஃப் அதெல்லாம் வச்சு பேசினால சொல்லறி, டிவிக்கு எங்க அதெல்லாம் கூட தான் வந்து சொல்லறி. நிக்கும். அவனுக்கு அதெல்லாம் தெரியாதாரி கொஞ்சம் கூட. அலெக்ஸ் அபிஷியலா இன்னும் தெரியாத வரி. ப்ரோ ஒண்ணும் தெரியல. நம்பால ஜெகனுக்கு சப்போர்ட் பண்றாப்புல. அவனும் ஜெகனுக்கு தான் கூட்டணி இது வைக்கலடா, பண்றான். கூட்டணி வைக்கலடா. ஒரு நிமிஷம் அலெக்ஸ். கூட்டணி கூட்டணி வச்சா இல்ல அவரு கூட்டணி அவரு வேற, அலெக்ஸ் சப்போர்ட் வேற. கூட்டணி சொல்லறி கூட்டணி வச்சா எங்க கூட தான் கூட்டணி. சும்மா இருங்க. இங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஆந்திரா எங்க ஒரு நிமிஷம். ஆந்திரா இப்ப கர்நாடகா இதெல்லாம் நாங்க எழுகல. நீங்க வந்துட்டு இப்ப அதர் ஸ்டேட்ல சப்போர்ட் பண்ற டிவிக்கு இது உங்களை பொதுவா சொன்ன மாதிரி ஆயிடும். அப்படி கலர் கிடையாதுடா. நான் பேசாதீங்கன்னு பொதுவா சொல்றேன். ஆந்திரால சொல்லடா. கூட்டணி வச்சா எங்க கூட தான்டா டேய் கூட்டணி. அப்படி கிடையாதுடா. ஆந்திரால அலெக்ஸ் கலர் ஆந்திரால டேய் வச்சாலும் கூட்டணி ஆந்திரால வச்சா எங்க எனக்கு கூட ப்ரோ. தான் தெரியும்டா. ஆந்திரால எவ்வளவு சப்போர்ட் ஆந்திரால பண்றானுங்க. எனக்கும் தெரியும்டா. இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நிறைய இருக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் ஒரு நிமிஷம் இல்ல ஆந்திரால உங்களுக்கும் தெரியுது இன்ஸ்டாகிராம் ஆமாண்டா. பேஜஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. அப்ப அவனுங்க என்ன ஓட்டு அவனுக்கு போடுவாங்க. இல்லடா, அவனுங்க மட்டும் அவனுக்கு கேட்க வேற பார்ட்டி மாட்டீங்க கிடையாதுடா. ப்ரோ. இவனும் டிவிக்கே தான் ப்ரோ. என்ன சொல்லிட்டானேடா நான் அந்த வேற பார்ட்டி. டேய் போடா ப்ரோ. அவன் ஊர்ல அவனுக்கு ஓட்டு உரிமை அங்க அதான்டா அங்க சொல்றேன், ஆந்திரா அதான்டா இருக்கும்போது சொல்றேன். அவன் ஆந்திரா பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட முடியும். அவன் ஜெகனுக்கு தான் ஓட்டு போட முடியும். அதான் சொல்றேனே அவன். சரி ஓகே. இப்போ ஒரு நிமிஷம் இல்ல அலெக்ஸ் ஆந்திரால இருக்கான். ஒரு நிமிஷம். ஏய் விட்றா இந்த வாட்டி சிரிப்பு எலெக்ஷன்ல தான்டா வந்து வருது. நான் டிவிக்கு நீ போறேன்டா எங்க ஊர்ல. நினைச்சாலும் போட முடியாதுடா. டேய் விட்றா. ஐயா இப்ப ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரர் இல்ல நான் நான் பரவாயில்ல தெளிவா நான் கேக்குறேன். டிவிக்கு ஓட்டு போறேன்டா எங்க ஒரு ஊர்ல. நிமிஷம் இல்ல நான் தெளிவா விக்னேஸ்வரர்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். விக்னேஸ்வர ஆந்திரால இருக்காப்புல. நீங்க வந்துட்டு உங்களால ஆந்திரா பார்ட்டிக்கு மட்டும் தான் ஓட்டு போட முடியும். உங்களுக்கு அங்க ஜெகனுக்கு ஓட்டு போடுறீங்க. கொஸ்டின் நல்லா உள்வாங்கிக்கங்க. இப்போ நீங்க வந்து ஒரு நிமிஷம் நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாங்க வந்துட்டு என்ன சொல்றோம்னா ஓட்டு உரிமை இல்லாம நீ சப்போர்ட் பண்ற. நீ சப்போர்ட்டே பண்ண கூடாதுன்ற. நீங்க என்ன சொல்லுவீங்க அங்க என்ன பார்த்து? அது நீ யாரு கேக்குறது? நான் சப்போர்ட் பண்ணணும் தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியா இல்லாதப்ப அவங்க வந்து எதுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். நான் கலர் கேட்டேன், இப்போ ஓப்பனாவே கேட்டேன். சொல்றது முழுசா கேளு. நீ சொல்றதுதான் ஆன்சர் சொல்றேன். அதாவது கலர் கேட்டா நான் ஆன்சர் பண்றேன். நீங்க சொல்லுங்க நான் ஆன்சர் பண்றேன். கலர் கேட்டா நான் முழுசா கேட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு எம்பி எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆந்திரால நிக்குதுன்னா ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா ஒண்ணு நிக்குதுன்னா அந்த டைம்ல வந்து நீ ஜெகனுக்கு போடுவியா இல்ல டிவிக்கு போடுவியான்னு கேட்டா அவன் ஜெகனுக்கு போடுவான்றான். புரியுதா? நான் ஜெகனுக்கு தான் போடுவேன். புரியுதா? எங்க கூட தான் அலைன்ஸ். ஹரி வெயிட் பண்ணு கேஸ் க்ளோஸ். ஹரி கம்ப்ளீட் பண்ணி விடு. கேஸ் க்ளோஸ். ஹரி நான் கேஸ் க்ளோஸ். நீ வெயிட் பண்ணு. கேஸ் க்ளோஸ். டிவிக்கு எங்க கூட தான் அலைன்ஸ். அதே மாதிரி தான் ப்ரோ. இப்போ அவங்க நம்ம டிவிக்கு ஆந்திராலாம் போகாது ப்ரோ. அதுலடா இது நீ எப்படி மாத்தி மாத்தி பேசாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் நீ இருடா. நான் அலெக்ஸ் நான் பதில் சொல்றேன். அலெக்ஸ் நீங்க எப்படி வந்து நின்னா ஓட்டு போடியான்னு கேக்குறீங்களா? அதே மாதிரி தான் நானும் ஆன்சர் பண்ணேன். என்னென்ன டிவிக்கு நின்னுச்சுன்னா எங்க கூட தான் அலைன்ஸ்ல வந்து நிக்கும். அப்ப நான் ஜெகன் தான் ஓட்டு போடுவேன். நின்னா போட்டுக்கோ. ஓகேவா? ஆனா தனித்தனியா நின்னா இல்லடா. தனித்தனியா நின்னா போடுவே மாட்டியா? அதுதான் கேக்குறேன். ஐயா இது ரெண்டுமே ஒரு ரெண்டுமே ஹரி கார்த்தி இல்ல இந்த சன் டிவில நம்ம தாவேக்க நெறியால தனியா உட்காந்து போற பத்தியா? நெறியாளரும் பாத்தீங்கன்னா நெல்சன் உட்காந்துருப்போம் பத்தியா? சாரி தந்தி டிவில சன் டிவி தந்தி டிவில அந்த மாதிரி உட்காந்துருக்கேன் நானு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க சரி ஓகே.
இல்ல விக்னேஷ் ப்ரோ சொல்றது ஆக்சுவலா முதல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ஓவர்சீஸ் டீம்லாம் இப்ப உங்களுக்கு புரியாது. அப்போ அதானே யாரா சொன்னா ஓவர்சீஸ் டீம் கூட நானே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன்டா. அந்த மாதிரி தான் ப்ரோ பண்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி நியூ டெல்லியில இருந்து எல்லா இடத்துலயும் வந்து இது பண்றாங்க. முடியும் போது ஏன்டா திருப்பி அடுத்த கிளியர் ப்ரோ பாயிண்டே மாத்திட்டு போயிட்டீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, உங்க ஊர் எம்எல்ஏ என்ன பண்றாரு தெரியும்னு கேட்டாரு. என்ன இது தெரியலன்னா அவர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுப்பா. அவ்வளவுதான் விடுங்க, அந்த ரிப்ளை பண்ணிட்டு விட்டு போங்க. அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ இப்ப 33 யாரு மதன் தானே பேசுது. மதன் தானே பேசுது. இல்ல மதன் நீ கேக்குறேன்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் மதனே. ஓகேவா? நான் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் எடுத்து கூட நான் போடுவேன். நான் உனக்கு லிங்க் கூட அனுப்புவேன். இதான் எங்க அமைச்சரோட இதான் எங்களோட இது கடலூரோட மெயின் ஐடி எல்லாமே நான் எடுத்து போடுவேன். ஓகேவா? நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீ எங்களையா ஓட்டு போட்டிருக்க, புரியுதா? நீ நம்ம மதன் நமக்காக ஓட்டு இல்ல இல்ல இவனுக்கு பாத்தியா உதயநிதி மாதிரி ஜோக் மதன் எனக்கு டிஎம்ல சொல்லு என்ன சொத்து எழுதி விட்டவருக்கு எனக்கு தெரிஞ்சாவணும் உனக்கு கடன் தமிழ்நாட்டுக்காரன். பாத்தீங்களா கைஸ், உதயநிதி ரேஞ்சுக்கு சப்போர்ட்டுக்கு போயிட்டான். இல்ல என்ன கேட்டா விக்னேஸ்வர எவனாவது ரெக்கார்ட் பண்ணிருந்தா இல்ல எவனாவது ரெக்கார்ட் பண்ண உங்களதான் அடிப்பான். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு டிக்ளேர் பண்றேன். நான் வந்து 200 ரூபாய் கொடுத்தடிமே இப்பதான் மாறினேன். ஒரு நிமிஷம் டாபிக் எப்படிங்க விக்னேஸ்வர உனக்கே ஆன்சர் தெரியும். நீ வேணும்னே பேசுற. ஆன்சர் தெரியும், புரியல ப்ரோ. நீ ஆந்திரா ஒரு நிமிஷம் இல்ல குறுகலா வரீங்க. நீங்க ஆந்திரால இருக்கீங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க ப்ரோ? சும்மா கேக்குறேன். ஆந்திரா இருக்கீங்க. ஆந்திரா சிட்டிசனாடா. எனக்கு இருடா, நான் ஆந்திரால இருக்கேன்டா. நான் விஜய் தீவிர ரசிகன்டா. ஓகேவா? நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதான் டிவிக்கு வந்து இங்க எதுவும் போட்டி இல்லை. ஓகேவா? அதனால எனக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு நான் போட்டேன். அதான் புடிச்ச பார்ட்டி யாருக்கு போடுங்க? எனக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் தெரியாதுடா. அங்க யாரு இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு ஏ பார்ட்டிக்கு போடுறீங்க. ஒரு பார்ட்டி அந்த ஏ பார்ட்டிக்கு நீங்க போட்டுடுறீங்க. அப்படி போடும்போது ஏபின்னு எடுத்துப்போம். இல்ல ஏதோ ஒண்ணு இல்ல ஆந்திரால இல்ல ஆந்திரால வந்துட்டு நீங்க அப்படி போட்டீங்க. அப்படி போடும்போது நீங்க டிவிக்கு எலெக்ஷன்ல இப்ப நிக்கிறாங்க 26ல. நீங்களும் இப்ப ஒர்க் பண்றீங்க ஆன்லைன்ல, புரியுதா? கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்கன்னு எடுத்துப்போம். நான் வந்துட்டு நீங்களாம் ஒர்க் பண்ணல, ஓட்டு உரிமை இல்லாதவங்க பேசவே கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராது? நான் எனக்கு புரியலடா. அது எப்படா நான் வேற ஒரு பொலிட்டிக்கல் நான் கேட்டது இல்ல உங்களுக்கு கோவம் வருமா வராதான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க. அவருக்கு வராது கோவம் வரும் ப்ரோ. அதான் ப்ரோ வேலை. இல்லடா என்ன ஒர்க் பண்ணன்னு எடுத்து போடா. எனக்கு புரியல என்ன ஒர்க் பண்ணன்னு எடுத்து போடா. எல்லாரும் ஒர்க் பண்ணான்னு சொல்லி ப்ரூஃப்ல காட்ட முடியாது. கிரவுண்ட் ஒர்க்கா பண்ணிருப்பாங்க. இல்ல ஆந்திரால என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்றது? இல்ல ஆந்திரால இருந்து எலெக்ஷன் டே அப்போ எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு ஓட்டு போட்டதும் எனக்கு தெரியும். போட வச்சவனுக்கு உங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறது இருக்கு ப்ரோ. எங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? விடு உங்களுக்கு என்ன உங்களை விடு. ஃபர்ஸ்ட் கடலூரை டெவலப் பண்ணுங்க, அது அடுத்து மத்ததெல்லாம் பேசுவோம். நம்ம கடலூர் எம்எல்ஏ கிட்ட வாங்க. கடலூர் பத்தி அவருதான் தெரியும். எனக்கு தெரியும். நம்ம சென்னை அதுவும் இவன் இருக்கான் பாரு, அதான் ஜாக்கலாம். ஆனா ஹரிய கொஞ்ச நேரத்துல பாத்தியா அந்த இதான் சொல்ற நெல்சன் சேனல் உட்காந்துங்க மாதிரி என் நிலைமை. சொல்லு. ஒரு நிமிஷம். இல்ல ஹரி ப்ரோ இல்ல நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா இல்லையா அவர்கிட்ட? கரெக்ட் தானே? அதோட இருக்கு. சொல்ல முடியும். வேற என்னடா சொல்ல முடியும்? புரியலையே. நான் எதுக்கு காண்ல இருக்க போறேன்? நான் ஏதாச்சும் நியூஸ் ஒன்னு ஷேர் பண்ணுவோம். அதான் இன்னைக்கு தேனியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரைபல் இதுல இருந்து வந்த சில பெண்கள், அதாவது சின்ன குழந்தைங்க தான், ஸ்கூல் குழந்தைங்க, அவங்களெல்லாம் நம்ம சிங்கப்பெண் படை வந்து ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுருக்காங்க.
அது நான் அந்த பார்த்தேன் என்ன கேள்றா நான் சொல்றேன் ஆந்திரால எந்த கட்சி ஏய், நீ போடுது எப்படா ஏய் வந்த? ஆந்திரா நாச்சி இரு இரு ஒரே ஒரு நிமிஷம் அலெக்ஸ் இது எல்லாரும் அலெக்ஸ் bro, ஹரி ப்ரோ ஒரே நிமிஷம் இரு bro. ஐப்ரோ அடுத்த ஹரி ப்ரோ ஆளா ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரே நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் இவ்வளவு நேரம் டீசெண்டா பேசுறேன், நீ எல்லாம் வாய் திறந்தா பச்சாயில பண்ணணும், ஒரே கட்ட வார்த்தை பேச தெரியும். நீ மட்டும் வாயை திறந்த நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது. அப்புறம் கீழே போயிட்டான் போயிட்டாடா போயிட்டானே போயிட்டா தூக்கி விட்டீங்களா? எனக்கு அந்த டவுட் இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ இல்ல கீழே இப்ப இருக்கேன், நான் பாத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் வேல்முருகன் ஸ்பேஸ்ல இருந்தா அங்கெல்லாம் பாயிண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா டக்குனு வருவான் ஸ்பீக்கர் இல்ல டைரக்ட் ஸ்பீக்கரே கொடுத்திருக்கேன். இப்ப போய் அங்க சொல்லுவாளா ஸ்பீக்கர் எனக்கு கொடுக்கல வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுகட்டும். டைரக்ட் ஸ்பீக்கரே கொடுத்துட்டேன், எப்ப வேணா வந்துட்டு போலாம். செல்வம் நீங்களே பேசுறீங்க. அது இந்த ஸ்பேஸுக்கு வேல்முருகன் ஸ்பேஸ் போனது நீங்க தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இதுதான் வேலுமுருகன் ஏதோ வருது விட்டு போயிடுங்க. இல்ல ஹரி, அது வேல்முருகன் இது அந்த ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ்னு ஒருத்தன் போட்டிருக்கானே. ஓகே ஓகே. இல்ல நான் ஏடிஎம்கே ட்ரெண்ட்ஸ்னோட ஸ்பேஸ் ஓடும், வேல்முருகன் அண்ணனோட ஸ்பேஸ் ஓடும். ஆல்ரெடி நான் டயர்ட்ல இவனை மட்டும் என்கிட்ட வராம பாத்துக்கோங்க. கலரே அவன் வந்த உடனே உன்னதான் கடிக்க போறான் பாரு. அப்படிதான் என் பக்கம் வந்தான்னா டிராகன் கக்கும் பாரு, அது மாதிரி கக்கிடுவேன் இன்னைக்கு மேல மொத்தத்தையும். விக்னேஷ் ப்ரோ விட்டாரு மொத்தமா. விக்னேஷ் ப்ரோ எப்படின்னா சரி விக்னேஷ் ப்ரோ ஏதாவது ரெக்கார்டு வந்தாதான் உனக்கு தெரியும். உனக்கு ரெக்கார்டு எனக்கு என்னடா எனக்கு ரெக்கார்டு? டேய் நீங்க ரெக்கார்டு கூட பண்ணி போடுங்க. நான் நேஷனல் மீடியால கூப்பிட்டு ஐயா நான் ஓபனா உனக்கு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம். நீ சொன்னதை ஒரு நிமிஷம் நீ சொன்னதை ட்வீட் போட்டா என்ன உனக்கே தெரியும் ப்ரோ. அப்படி கிடையாதுடா. ஜகன் பார்ட்டிக்காரன் இல்லடா, ஜகன் பார்ட்டிக்காரன் வந்து இங்க இது கடலூர் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லடா நான் அததான் சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு தேவைன்னா நீ போய் இன்ஸ்டாகிராம்ல பாருன்னு சொல்லிட்டேன். அதை மீறியும் பாத்தா ஒண்ணுமே வர்றதெல்லாம் ஒர்க் பண்ற இல்லையான்னு கேக்குறான். ஐயா இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நடந்துக்குது, டாபிக்க மாத்துங்க ஐயா. கேக்குதா? கேக்குது சீமானும் ஒன்னா பேசிருக்காங்க, அந்த வீடியோ பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி நினைச்சு போயிடணும். அதான் ரெண்டு தான் இது. எப்படி நான் ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லிட்டேன் இல்லங்க, ரெண்டு சிஎம் கேண்டிடேட்டும் உட்காந்து என்ன பேசும்? ரெண்டு அதான் இல்லங்க, சிஎம் கேண்டிடேட்டா நின்னுது அதான் தோத்தது. ஏன் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்று தோத்தது இந்த ரெண்டு பேர் தான். எடப்பாடியே ஜெயிச்சாச்சு. அதான் எடப்பாடி உட்காந்து உங்க அப்பா அசம்பிளிக்கு வரலாம், எடப்பாடி சிரிக்கிறாரு. கேவலமான ஒரு சம்பவம். ஐயா வைகோ ஏதோ பேசிருக்காரு. அதெல்லாம் நீ பேசிருக்காரா? எடப்பாடி சோதனை காலம் முடிஞ்சிச்சான், பனிகாலம் முடிஞ்சிச்சான், வசந்த காலம் வரப்போதான். சரி எல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு சென்னை வந்துட்டு ஒரு 300 நியூ பஸ்ஸஸ் வந்துட்டு வர்றாங்க. அந்த பஸ்ல தளபதி போட்டோ சென்டர்ல கொஞ்சம் இதுல இருக்கும். இன்னொன்னு சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது தமிழ்நாடு முழுக்க போகும். அலெக்ஸ் அது ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். நல்ல பஸ் ஒரு இதுதான் பாப்போம். அலெக்ஸ் ஃப்ரைடேல இருந்து லாங் வீக்கெண்ட்ரா ஏன் வருமே போதே தலைநகரமே இதான். இங்க இருந்து வருது, இங்க இருந்து போகுது. கேட்டு ஒரு 4 பஸ் வாங்கி போடுங்க. கண்டிப்பாடா. கடலூருக்கு பாண்டிச்சேரி இல்லடா, பாண்டிச்சேரிக்கு வந்தாலே நம்ம ஊருக்கு உண்டுடா. ஏன்டா? ஆமா பாண்டிச்சேரி வந்து அது ஒரு தனி ஒரு சிட்டி. அவங்க ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துங்க ஐயா, போதும். வேற எதனா டாபிக் பேசுங்க ஐயா. ஆந்திராக்காரனுக்கு தமிழ்நாடு பார்த்தா வயிறு. சரி ஓகே ஒரே நிமிஷம். இன்னைக்கு நாங்க தான் 1,30,30,000 அவன் வந்துட்டான். நீ தான்டா துப்பிக்கணும் மேல அலெக்ஸ். ஒரு நிமிஷம் துப்ப வேண்டியது ஸ்டாலின். நான் இல்ல நீங்க இல்ல, புரியுதா? அதை ஏத்துக்கணும்.
என் அன்மியூட் பேர்ல பண்ணுங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் போலதான் கடன் இருக்கு. அவன் என்னடா 1,30,000 மியூட் போடுறீங்க? இல்ல என்ன ப்ரோ ஒரு எவ்வளவு நிமிஷம் கேவலமா bro, இருக்கு. இரு. இல்ல இல்ல இருங்க கடன் மியூட் போட்டா ஆனது ஏன் காண்டாகுது உங்களுக்கு? அதுக்கு மியூட் போட்டா இல்லடா ஏன் காண்டாகுது உங்களுக்கு? பேசணும்டா. ப்ரோ நான் மியூட் போட்டேன்னு சொல்லிட்டு போட்டேன். இல்ல கடன் எங்கடா வந்து சொல்லிட்டு தளபதி போட்டேன்? ஸ்டாலின் அப்படிங்கிறாரு விக்னேஷ் ப்ரோ. ப்ரோ கடன் உங்களுக்கு தளபதி இல்ல ப்ரோ ஸ்டாலின். நீங்க எதுக்கு எங்களை வந்துட்டு அசிங்கம் பண்ணுன்றீங்க? ஸ்டாலின் ஒரு என்ன துப்புனா அலெக்சா பாரு. ஒரு நிமிஷம் இருறா அலெக்சா. ஒரு சபாநாயகரா அவனுக்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஓஸ்டா அவன் மியூட் போடுவான், என்ன வேணா பண்ணுவான். சபாநாயகரா அடி ப்ரோ இங்க என்ன நடக்குது? நடக்கிறேன் அந்த மாதிரி அவை குறிப்பிட ஐயா இது அவை குறிப்பிட இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ மேட்டர் இல்ல இந்தியாலயே அதிக கடன் வாங்குறது நம்ம தான். அதனால அவன் ஆந்திராக்காரங்க கேரளாக்காரங்க அலெக்ஸே ஒரு படியே அதை பேச மாட்டீங்களா? டேய் இந்தியால அதிகமா கடன் வாங்குறது இல்ல ஜாக்கே இதுக்கு முன்னாடி உருப்படியா போறதுக்கு பேசி கீஸ்ட மாதிரியா இப்பதான் இல்ல எஜுகேஷன்லயும் கேரளா ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஆனா கடன்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். 2 முக்கியமான விஷயம் சொல்லி டைவர்ட் பண்ண வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து திரும்ப அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்க. தேனியில நடந்த ஒரு விஷயம் நான் வந்து சொன்னேன். அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நம்ம சிங்கப்பெண் படை வந்து அங்க இருந்த குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூல்ல போய் சேர்த்துனாங்க. அந்த ட்ரைபல் சில்ட்ரன் அவங்கள பெண் குழந்தைகளை வந்து ஸ்கூல்ல சேர்த்துனாங்க. இவங்களா போய் சேர்த்து விட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இவங்களோ லேடியும் வந்துட்டு இவங்களை வந்து கௌரவிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் படைய ஷால் அணிவிச்சு இது பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா சிங்கப்பெண் படை என்ன பண்ணுது, இது பிங்க் பெட்ரோலே தான், அது மேல லேபிள் ஒட்டிட்டாங்களா. பிங்க் பெட்ரோல் இன்னும் செயல்பட்டு இருக்கு, தனியா இருக்கு. நீங்க உங்க சிட்டிஸ்ல மேஜர் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம். அந்த வண்டி தனியா போயிட்டே தான் இருக்கு, அது தனியா செயல்படும். சிங்கப்பெண் படைங்கிறது தனி. இது ஒண்ணு. இரண்டாவது பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம ஜோஹோட எக்ஸ் ஃபார்மர் சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு வந்து கொளுத்தி போட்டு போயிட்டாப்ல. அவரு போட்ட ட்வீட்டுக்கு அவரும் மொரட்டடி அடிச்சாரு. அவருக்கு வந்து கரெக்டா அழுவுறானுங்க ப்ரோ அவர் போட்ட ட்வீட்டுக்கு. அல்ல அழுவுறானுங்க, அதர்றானுங்க. அந்த ஆள் போட்டதுக்கு இப்ப இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்க, கிரெடிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்து உண்மைகளை சொல்லும் போது இவங்க ப்ரூஃப் கேக்குறாங்களா, இதுதான் ப்ரூஃப். பப்ளிக்ல இவ்வளவு வந்து தைரியமா சொல்லல. எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றான். அவங்க ஃபேஸ் பண்ற ப்ரெஷர்ஸை வந்து வெளியே வந்து யாருமே வெளிப்படை தன்மையோட பேசினது கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி இப்ப இன்னைக்கு டிஎம்கே தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டா ஏடிஎம்கே ரூலிங்காவே இருந்தாலும் அவங்க போட வர மாட்டாங்க, முன் வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து நாளைக்கு டிஎம்கே ரூலிங் வந்துச்சுன்னா கைது பண்ணிடுவாங்கன்னு பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு தாவேக்காக்கு மாதிரிலாம் செய்யாது. எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. யாருன்னா வெளிப்படையா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை பல பேர் வெளியே வந்து முன் வந்து சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மீ டூ மூவ்மெண்ட் எல்லாம் நடக்கும்போது லேடிஸ் எல்லாம் அப்படிதான் பாதிக்கப்பட்ட பல பேர் வெளியே சொல்ல முடியாம இருந்தவங்க ஒருத்தர் வெளியே வந்து சொன்னா எல்லாரும் தைரியமா வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல இஷ்யூஸ் வெளியே வந்துச்சு அது மூலமா. அந்த மாதிரிதான் இதெல்லாம் இவ்வளவு உள்ள அடக்கி வச்சிருந்தது அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் அதெல்லாம் இல்ல ஹரி ப்ரோ நீ பேச முடியும் ப்ரோ. இல்ல சொல்லு. இல்ல அதான் சொல்ல வந்தாரு. அதான் முடிஞ்சா ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட் அசெம்பிளில தலைவரை மாஸ் காட்ட சொல்லுங்க. அது அசெம்பிளி செஷன்ல தலைவரை மாஸ் காட்ட சொல்லுங்கன்னு சொல்றேன். தலைவர் எப்பயுமே மாஸ் தான்டா. நான் தலைவர் நான் தளபதி சொல்லல, நான் கடலூர் தலைவரை சொன்னேன். யாரா இல்லடா இந்த ஜெகன் 1000 கோடி ஊழல் பண்ணனே இதுல அதுவா அந்த மின்சாரத்துறையில பண்ணனே. இன்னும் அந்த கேஸ் வீடியோல இருக்குதுல்ல சை அதெல்லாம் ஒரு கட்சியில வந்து இல்ல இருக்குடா. ஏய் எவ்வளவு ஜெயில்ல போடு. சை ஊழல்வாதி. சரி ஜெயில்ல போடு. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கலர் நீங்க ரெண்டு பேரும் தனியா ஸ்பேஸ் போட்டு பேசிக்கோங்கப்பா. சீ இவன் கூடயா சை கருமம் போய் இல்லனா கம்மல டாபி வச்சு கடலூரும் காந்திரான்னு வச்சு பேசிக்கோங்கப்பா. ஆந்திரா விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? யாரு சொல்லு விஜய். ஒண்ணு இல்ல, இப்ப அந்த பரந்தூர் இஷ்யூ இருக்குல்ல, இப்போ அது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்க ப்ரொபோசல் கொடுக்கணும். அதுக்கு டிலே ஆச்சுனாலுமே அது தமிழ்நாடோட ஸ்கீம் தானே? இல்லப்பா அது ஆந்திராக்கெல்லாம் போக சான்ஸ் இல்ல. இல்ல அது கிடையாது. இப்போதைக்கு நம்ம என்ன அவரு வந்து இந்த பதவியேற்று வந்து செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா இவங்களையும் சந்திச்சாரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் BMW கம்பெனி, சுசுகி கம்பெனி, ஹோண்டா கம்பெனி நிறைய பேர் வந்து சந்திச்சார்ல தளபதி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஐபிஆர்ல வந்து சின்னதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா பரந்தூர் டீம் வந்து அவரை சந்திச்சாருன்னு மட்டும்தான்.
ஆனா நான் கேள்விப்பட்ட வரையும் நடந்த விஷயம் என்னன்னா, தளபதி வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது அடுத்தடுத்து யூனிட்ஸ் ஆரம்பிப்பாங்கல்ல. ஓகேவா, ஒரு யூனிட் முடிஞ்சிச்சு அடுத்த யூனிட் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு இடம் வந்து பள்ளம் தோன்றாங்க, கான்கிரீட் பண்றாங்க, இது பண்றாங்க, அதுதான் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட இது இருக்குல்ல. இதுக்கப்புறம் நீங்க எதையுமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல இருந்து எதையுமே இது பண்ணாதீங்க, இதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் பண்ணதை மட்டும் நீங்க நடத்துங்க, புதுசா எதையும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஓகேங்களா, அதுவும் இல்லாத ஒரு ப்ராஜெக்டை வந்து இவங்க கேன்சல் பண்றதா இருந்தா அது எடுத்தங்கவுத்தன்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்த உடனேவும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் போல தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவர் சிடிஆர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிடுறோம், அதுக்கு வந்து மாற்று இடம் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. பரந்தூருக்கு பக்கத்தில் வந்து பன்னூர் கூட இருந்துச்சு. ஓகேங்களா, அதை நெருக்கி பிடிச்சி இந்த பக்கம் கட்டுறதா இருந்தா கூட கட்டலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து பக்கத்தில் அணுவில் இருந்துச்சு, அது இதுன்னாங்க. ஆனால் அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட்டுறதா இருந்தால் கூட கட்டலாம் நம்ம. ஸோ அதுக்கு தான் மாற்று இடம் தான் அது பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பரந்தூர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட 20% இந்த நெல் சாகுபடி இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% 20% தெரியல, நீர்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வராது, தளபதியே சொல்லிட்டாரு. ஆனா அது மாற்று இடத்துல தான் வரும். இதை ஒரு வேளை அவங்க வந்து ஆந்திராக்கு மாத்துறாங்கன்னு அது வந்து பிஜேபியோட ஒரு உந்துதலா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாற்று இடமும் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கான வேலை தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் அது வராது. ஏன்னா இப்ப ஆந்திராவுக்கும் அது இல்லாம அவங்க ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அது இல்லாம எப்படி ஆந்திரால கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க? ஆல்ரெடி இருக்குது, தேவையான இது இருக்குது இல்ல. தமிழ்நாடு 1000 இது, ஆமா 1000 இது பேர் என்னது, அது 1000 ஏக்கர்ஸ். தேங்க்ஸ் கலர், 1000 ஏக்கர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேர் என்னது பரந்தூரில் கட்டுறாங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 அதான் 1.2 இது வரும். ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் வரும். ஆனால் 1200 அந்த இதுவே பிடிஎஃப் என்கிட்ட இருந்துச்சுரா, நான் அப்புறமா அனுப்பி விட்றேன். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டுறாங்கல்ல பரந்தூர், அது வந்து 4000 சுவிட்சம் 5000 நியர்லி 4.75 அதான் 5000 ஸ்கொயர் ஏக்கர். ஓகேவா, ஸோ அதுதான், அது வந்து ரொம்ப பெரிய இடமா வேணும். இவங்க வந்து 12 இடம் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த 12 இடத்துல வந்து டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடம் கேட்டுச்சு. இதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்று பரிசீலனை பண்ணுவாங்க. இன்னொரு ஏர்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஆனால் அதை போயிட்டு நீங்கள் ஏரி குளத்தில் தான் வைப்பீங்களான்னு சொல்லிட்டு தான் இங்கே கேள்வி. அது வராது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்குல்ல, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குல்ல, இந்த இது மவுண்டன் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக புதுசாக வந்து இவர் கலைஞர் வந்து அடிக்கல் நாட்டினார். 2008 என்னமோ நாட்டினாருன்னு எனக்கு சரியா தெரியல. அப்போ இது பண்ணது ஸ்டாலின் வந்து 2021 வந்தோடனே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிகிற கண்டிஷன் வைங்களா. ஸோ அதனால வந்து நம்ம சைடில் வந்து டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சப்பே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, அதாவது நம்ம கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, கலெக்டரேட்டை மனு கொடுத்தாங்க, அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட்டு அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு வேணாம் அது அதுன்னு சொல்லிட்டு. கடைசியா இப்போ நம்மளும் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இதை வந்து நெல் கொள்முதலாக மையமாக மாற்றிட்டு இப்போ அந்த பூசா கட்டினாங்கல்ல பஸ் ஸ்டாண்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது அங்கே இருக்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இது ஓகே தான். ஏன்னா இவங்க பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டுறாங்கல்ல, அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வசதி கூட அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொன்று மலை மேலே உங்களுக்கு ரோடு போட்டால் அது வந்து பல வருஷம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிறதுக்கு நார்மலாக ஒரு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒன்று எகனமோகனம் இல்லாத பண்ணி வச்சுருக்கானுங்க டிஎம்கே, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இது முக்கியமான விஷயம் இங்கே பரந்தூருன்றது. காமராஜருக்கு எப்படி வந்து இல்லடா, நானே கிளம்புறேன், 1% தான் இருக்கு, கட்டா வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். என்னன்னா இது என்னன்னா இந்த காமராஜருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா
உணவு திட்டம், இந்த சத்துணவு திட்டம் எல்லாம் சொல்றாங்கல்ல, சத்துணவு திட்டம் இவரு எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஆனா துவக்கி வச்சது வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் தான். அந்த மாதிரி வந்து இந்த பரந்தூர் விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து தளபதிக்கு வந்து இது பண்ணி பேசுவாங்க. ஏன்னா நம்ம அரசியல் பயணமே இதுல அதுதான். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த தண்ணியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்கும், பேர் என்னது, சென்னையில மோண்டுக்கும். கம்பன் கால்வாய் அது பெரிய பெரிய இது. நம்ம ஆல்ரெடி சென்னை பாதி மழை half an hour மழைக்கே முடியுது. ஆமா கலர், அத சரி பண்ணணும். அது சரி பண்ணணும். 12 hours மேக்ஸிமம். அது தாண்டா ஃப்ளட். 12 hours-லாம் இல்ல. 12 hours ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கடா அன்னைக்கு, நான் கூட கேட்டேன்டா. 4 to 5 hours இல்ல ஒரு அதுக்கு இல்ல அலெக்ஸ், ஒரு சில ஏரியாலாம் பார்த்தா தண்ணி வந்து ஃபுல்லா நின்னுட்டு இருந்துச்சு. ஓகே, ஆனா அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா நான் வந்து கிண்டி அடையாறு இந்த பக்கம் வந்து கார்ல வந்து நான் போயிட்டு இருந்தேன். அந்த ரூட் என்னமோ மெயின் ரோடு இல்ல, மெயின் ரோடு வேற ப்ரோ. இல்ல நிறைய இடம் உங்களுக்கு 6 மணி நேரம் பேச்சாலே முடிஞ்சது மேட்டர். அவ்வளவுதான். நிறைய செய்தி, வேளச்சேரி, ராயபுரம், செம்மஞ்சேரி, இல்ல சும்மாவே ஆமா அதெல்லாம் ஏரிங்க. ஆனா ராயபுரம் சைட்ல இருந்து மயிலாப்பூர் சைடு இப்ப கச்சேரி ரோட்ல இருந்து நிறைய இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ஃப்ளட்ல நிக்கும். அந்த டேம் வச்சுக்கிற ஏரியால நிறைய இடத்துல. இது உண்மையில இது என் ஃப்ரெண்டு வேளச்சேரி அசியமா இல்லப்பா. இப்போ அந்த டிஎம் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன். இருக்கீங்களா? பரந்தூர் விஷயம் 100% வராதுங்க. ஓகேங்களா? அது நம்ம சைட்லயே சொல்லிட்டாங்க. மாற்று இடமா? மாற்று இடம் கண்டிப்பா இங்கதான் கொடுப்பாங்க நம்புறோம். அது எப்போ இல்ல விஜயபால், அது எப்படியே அண்ணா வர விடுவாரு? அதான் அதுக்கு தானே போராட்டமே பண்ணாரு. அப்புறம் எப்படி? நான் கேக்குறது அந்த நெக்ஸ்ட் ப்ரொபோசல் தான் எங்க, ஏன்னா அது சீக்கிரமா ப்ரொபோசல் சொல்லி ஆகணுன்றவங்க தானே சொல்றானுங்க. அதனால கேக்குறேன். வந்துரும் அதான் தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் எடுத்தங்க பண்ண முடியாதுல்ல. என்ன ஒண்ணு, இப்ப இவங்க தனியா டீம் அனுப்பியிருப்பாங்க, அது என்ன அபிஷியலா அனுப்பியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வேற ஏரியா பாத்துருக்காங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ். ஆனா இல்ல சென்னையில 12 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னு இல்ல இவரு அசால்ட்டா கடலூர்ல இருந்து சென்னை 12 மணி நேரம் மழை தாங்கன்றாரு. உங்களை கூட நாங்க தான்டா வெயிட் பண்ணோம். இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். சென்னையில மழை ஆனா அறிவுரோ இப்ப மொட்டை விக்னேஸ்வரன் இருந்தாருன்னதுக்கு உனக்கு என்னடா தெரியும், கடலூர் தான் தெரியும். சென்னையில இருக்க 12 மணி நேரம் இங்க செத்து போயிடுவானுங்க. சத்தியமா யோசிச்சு பாரு. 12 மணி நேரம் ஓட்டாரு 6 மணி நேரம் இல்ல, 6 மணி நேரமே அதிகம். ஓப்பனா சொன்னா எங்க சென்னையில இருக்கிற பசங்களுக்கு தெரியும். 6 மணி நேரம் மழைன்னு சொன்னா அவனுங்க எல்லாம் ஊடகாலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. நீங்க வேற ஒண்ணு நிறைய அதான் மெயினா இருக்கிற செய்தியா. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது, அதுவே பெரியது. அதுவே ஃப்ளட்ல ஆயிடும். அது 3 மணி நேரம் மழை பெஞ்சாலும் 3 மணி நேரம் வெறும் 3 மணி நேரம் மழை பெஞ்சாலே வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அது ஃப்ளட்ல ஆயிடும். 3 மணி நேரம். இந்த ஐடி ஏன்டா ஃபாலோ பண்ணலாம்னு வந்து கேட்டாரு பாரு. இப்பதான் என்னையே வந்து இந்த ஆள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன வந்து கேட்டு இருக்காரு, இந்த ஐடி ஏன்டா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு. ஒரு பேக்கப் ஐடியா நானே ஃபாலோ பண்ணாம தானே இருந்தேன் பல மாசமா. இதுல அறிவுரு அன்னைக்கே வந்து என்கிட்ட கேட்டாரு, விஜய்பாலா நீ ஏன்டா ஃபாலோ பண்ணல ப்ரோ, உங்க ஐடி ஃபாலோ பண்ணாரு, இதே பேக்கப் ஐடிடா இதையும் பண்றேன்றாரு. சரி ப்ரோ. நோட்டிபிகேஷன்ல பார்த்தா ஃபாலோடுன்னு வருது. இப்போ இல்லடா இல்ல விஜயபாலா, இப்போ என் சட்டையை பூச்சி உன்னதமா கேட்பாரு, நீ எதுடா கலர் சப்போர்ட் பண்றீங்க பாரு. ஒரு உண்மை என்னன்னா உனக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு நீ வந்து என் பிளேஸ்ல இருக்க, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்த அந்த ஸ்பேஸ்ல வரும். எனக்கு விக்னேஷ் ப்ரோ நடந்த வாக்குவாதம் கேட்டியா? இல்லடா இல்ல விஜயபாலா நான் வந்து எந்த ஊருன்னு, நான் வந்து இந்த ஸ்டேட் இல்லன்னு உனக்கு தெரியும் கரெக்டா, நான் தான் உனக்கு தெரியும், எனக்கு ஓட்டு இல்லைன்னு உனக்கு தெரியும் கரெக்டா. இப்ப நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னால விஜய்க்கு ஓட்டு போட வச்சிருக்க முடியுமா முடியாதா? அது பண்ணிரலாம். உனக்கு காட்டுன்றான்டா.
சாரி ப்ரோ, இருந்தாலும் ப்ரூஃப் காட்டுன்னு சொல்றாரு. நான் என்ன பண்றது? நான் இத்தனைக்கும் நான் ப்ரூஃப் வந்து குரூப்ல அலெக்ஸ் நான் குரூப்ல ஒரு நிமிஷம் மதன அனானிமஸ்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல. அனானிமஸ்ல தான் இருப்பாரு தலைவரே, வருவாரு. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேங்க. இல்ல அறிவுறும் நாளைக்கு வந்து அதான் விக்னேஸ்வரர் தான் வந்து இந்த கலரை ஜெகன் யாரு தெரியுமா ஊழல்வாதி இருண்டு போடுறானே என்ன அதான் சொன்ன ஜெயில பிடிச்ச போடு. சண்டை விடாம நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன ஒண்ணு பண்றீங்க? ஹரிபுரோ ஒரு நிமிஷம் இல்ல விஜயபாலா, 2 பேருக்கும் போகும்போது நான் மூடின்னு தான் இருந்தேன். எப்போ ஸ்டாப் பண்ணனா இவரு பொதுவா சொல்றாரு ஓட்டு உரிமை இல்லைன்னா எவனா சப்போர்ட் பண்ணக்கூடாது டிவிக்கேன்னு. அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் கொடுக்க கூடாது. இன்னொன்னு டெல்லியில இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. அப்படி சொன்னா இல்ல ப்ரோ, அப்படி சொன்னா எனக்கு ட்ரிகர் ஆகுமோ ஆகாது. அப்புறம் எனக்குலாம் சுருன்னு எனக்கு இதெல்லாம் எங்க ஒரு மாதிரி இருந்ததுன்னா பண்ணி உயிரம் குரூப்ல அலெக்ஸ் நான் குரூப்ல ப்ரூஃப் பார்த்தனா இல்லடா. ஆமா ஆமா பைபிள்ல கலரு மொத்தம் பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கான். அது மாதிரி எங்க டீம்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆனா விஜயபாலா எடுத்து போடலாம். இல்ல இவங்க இருக்கிற கலரை நீ அங்க இருக்கிறவங்கள மாத்தினுங்கிற, நான் என் வீட்டுல இருக்கிறவங்கள மாத்திருந்தேன். என் மாமா பெரியப்பா கிட்ட போய் நீ போடுற இருக்க மாட்டேன்னு. முக்கியமான ஒரு விஷயம்டா சொல்லணும்னு நினைச்சேன். சாரி இன்டரப்ஷனுக்கு. நாளைக்கு வந்து காலைல 10:30 மணிக்கு வந்து மின்துறையோட வெள்ளை அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றாரு. செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இதெல்லாம் வருவாங்க. அவனை மட்டும் தனியா கவனிங்கடா. செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னாடி தான் செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறேன். ஆமா ஆனா இல்ல ப்ரோ, ஒண்ணு ஓப்பனா சொல்லிட்டா இவங்களை எங்க தெரியுமா சொல்லிருச்சேன் ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ நம்ம ஆளு இல்ல ப்ரோ இப்ப ஹரி ப்ரோ நம்ம ஒரு நிமிஷம், நம்ம ஆளு வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் ட்ரெண்டிங் ஆயிடுது. அவனுக்கு எப்ப தெரியுமா நான் ஷாக் ஆன, அவனுக்கு பயந்தத நம்ம ஆளு வந்துட்டுதான் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு எடுத்தாரு. சதறிட்டானுங்க ஒட்டுமொத்த நான் போறேன் அப்படின்னு போயிட்டானுங்க. ஏன்னா நல்லா தெரியுது. ஏன்னா இப்ப ஒண்ணு சொல்லிட்டா தெலுங்குல டப் பண்ணி போட்டிருந்தானுங்க விஜயோடைய தான் இந்த அசம்பிளி ஸ்பீச், நம்பால் ஸ்பீச். இது ஏன் சொல்றேன்னா அதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரவுது. நம்ம எதனா பேசலாம், தமிழ்நாடும் இது எல்லா இடத்துலயும். அதான் இது வந்துட்டு டிஎம்கேக்கு ரொம்ப கெட்ட பேராகுது. இன்னைக்கு என்னன்னா ஹிந்திக்காரங்க வந்து திமுகவை திருப்பி அடிக்கிறாங்க அசம்பிளில வந்து. அததான் ப்ரோ சொல்றேன், புரியுது. அதர் ஸ்டேட் சப்போர்ட் நம்ம கிட்ட இருக்குது. தமிழ்ல ஒருத்தன் பேசுறான், அவன் தமிழ்ல பேசிக்கிட்டே உங்களுக்கு எல்லாம் தளபதி பத்தி தெரியாது, தேவையில்லாம கொடுத்து அடி வாங்கிக்காதீங்க. அதான் இல்லங்க விக்னேஸ்வர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அதர் ஸ்டேட் எல்லாம் கிடையாது, நீ எவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஜெயிச்சது நாங்க தான் ஓட்டு சொல்ல வந்து அது வேற மாதிரி போயிருச்சு. அதுதான் இல்ல அவர் திருப்பி அவர் மாத்திட்டாரு, அவரு தான் மாத்தினாரு கட்சியில. என்னதான் நம்மள மாத்தணும்ட்டாரு. வளர்த்து இல்லையா இப்ப இது என்ன தெரியுமா? இல்ல விஜயபாலா, இதுவே நான் பேசியிருந்தேன்னு வையன் உடனே ஒரு விக்னேஸ்வர் என்ன தெரியுமா, அதாவது மாமே வாழ்க்கைன்றது என்ன தெரியுமான்னு ஆரம்பிச்சிருப்பாரு. உண்மையிலே போட்டு சொல்லிட்டா ஒரு நிமிஷம். இதே கலர் சொல்லிருந்தா கலர் வம்சத்தை எழுத்துருவேன்னு கேட்டா, நீ என்னடா ஆந்திரால போன பரோட்டா சாப்பிடுறேன்னு அவனை போட்டு செருப்பால வச்சிருக்கேன்னு கேட்டா, அவரு பண்ணா நம்ம கேட்க கூடாது. கேட்டு இருப்பாரு. ஐயா நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் இத. இல்ல இப்போ நாம சொல்ல மாட்டாரு, வந்து கலரை தான் குத்துவாரு. கலர் இல்ல ஒரு நிமிஷம் விஜயபாலா, நான் எங்க திரும்ப நோட் பண்ணேன், இவன் கேக்குறது வேற. அவர் என்ன திரும்ப போனாரு, அவன் ஜெகன்மோகன் 1000 கோடி ஊழல், அது யாருக்குமே தெரியல. சரி புட்டு ஜெயில போடு, ப்ரூஃப் இருந்தா நீ. அதெல்லாம் இல்ல, ப்ரூஃப் இல்ல, இதுவும் இல்ல. அங்க வேற அரசியல் இது ஆந்திரால. என்னடா இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனோட புதுப்படம் வந்துருச்சு பார்த்தேன். ஐயா அது ரஜினி ஐயா, நான் காலங்கத்தால விஜய் பிரதீப் தான் இருந்துச்சேன். இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல இவருதான் அடுத்த பிரதீப் பேசிட்டாங்களா, அதனால கேட்டேன். ப்ரோ சத்தியமா ஒன்னு சொல்றேன் ப்ரோ, அந்த ஹேர் ஸ்டைல், கண்ணாடி, நீங்க அவன் காஸ்டியூம் பாருங்க, அந்த ஷூ பாருங்க, விட்டுருந்தானுங்கடா அப்படியே வச்சு. இது அவனுக்கு சூப்பரா செட் ஆச்சு. நான் அதுதான் ப்ரோ கேட்டேன். ஒருவேளை ஒரு நிமிஷம் பாடி டபுள் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியுது. நீ காலைல எந்திரிச்சதும் நான் வந்து நம்ம அந்த 300 பேருக்கு அண்ணன் வந்து இது கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்துருந்தேன், அந்த விழா பார்த்துட்டு சரி எக்ஸ் பக்கம் போய் என்ன பேசுறாங்கன்னு உள்ள வந்தா பிரதீப் ரங்கநாதன் போட்டோ போட்டு
இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்தும் செகண்ட் டைம் சேர்றாங்க போல அப்படின்னு நான் நம்பிட்டேன். அப்புறம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அது வேற. சத்தியமாடா நான் ஓட்டணும்னு சொல்ல, சத்தியமா சொல்றேன், கலாய்க்க நான் நம்பிட்டேன். அவன் தான் போல, அவன் படம் தான் வருது போலன்னு டாக்டர் எல்லாம் நடிக்கிறான். வந்து வெற்றி கூட்டணிங்கிறனால திரும்பி சேர்றாங்க அப்படிலாம் நினைச்சேன். பொசுக்குன்னு பார்த்தா நான் அதுக்கப்புறம் கலாய்க்கிறதுக்காக தான் ரஜினியை போட்டிருக்கானுங்கன்னு வேற கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரிஜினல் டூப் ஒரிஜினல் நம்பிட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் தான் இல்ல ஒரு எல்லாருமே இல்ல ஒரு போஸ்டர் இருக்குன்னா எல்லாருமே டைட்டில பாத்துட்டு இப்படி மேல பாப்போம். சத்தியமா டைட்டில் இந்த இதெல்லாம் பாத்துட்டு பார்க்கும்போது நான் கை காலெல்லாம் பிரதீப் ராணா மாதிரிதான் இருக்குது. பார்த்தா தலையும் அப்படிதான் கிடக்குது. ஆனா ஆளு பார்த்தா ரஜினிகாந்த். என்னத்தான் சொல்லு அலெக்ஸ் ப்ரோ, சொல்லு ப்ரோ. இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் இருக்காங்கல்ல, ஆமா, அது வந்து இந்த ரைடு வரும்போது அந்த பெண் ஊழியர் தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்கல்ல. அதான் 3 வருஷம் பிரஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட். அது வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க. அது அப்டேட் இருக்குதா? இல்ல அது சொல்லுவாங்க. இது ஒண்ணு சொல்லிட்டா நம்ம ஆளுங்க இப்ப மதன் மட்டும் இல்ல, நிறைய பேர் நோட் பண்றது என்னன்னா தூக்கி உள்ள வைக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நடக்கும். இருங்க, எனக்கு லைனா அப்படியே எல்லாரையும் கூட்டு போகணும். நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே எண்டிங் வந்துட்டு அதான் இதான் போகுது. சொல்லுங்க. அதான் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். எப்ப நடக்கும்னா ஆஃப்டர் இந்த அது என்னது ராஜினாமா எல்லாம் பண்ணானுங்களே அந்த பை எலெக்ஷன், அது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒண்ணு தானா நடக்கும். நமக்கு மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் செய்க தரமா இருக்கும் ப்ரோ. அது வரைக்கும் இல்ல ஒரு நிமிஷம், நம்மளாலே மேனிஃபெஸ்டோல இருக்கிறத நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப அதுவும் ஒன்னொன்னா பண்ணுவாரு. ஆனா அதை பண்றதுக்கே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் இதான் இந்த வெள்ளரிக்கை வர்றது கூட, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் இங்க ஏன் மழை வரும், மழை மோசமா வரும், அதை சமாளிக்கிறதே டிவி ஸ்டெபிலிட்டி பண்ணுவாங்க தெரியாது. சொல்றேன், அதான் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி தான் எல்லாமே கொஞ்சம் பக்காவா பண்ணிட்டு அடுத்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் தான் மேனிஃபெஸ்டோல பண்ணதுல இருந்து நிறைய விஷயத்துல. இன்னொன்னு முக்கியமா நம்ம அசம்பிளிலே சொன்னாரு, ஏற்கனவே பண்ணவனே விட மாட்டேன்னு, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாரு. இருக்குது தூக்கி போட்டு உள்ள வச்சு போன குமரிகஞ்சி காசு நியூஸ் மேபி எல்லாம் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு நல்ல வெள்ளரிக்கையில விடும்போது நடக்கும் ப்ரோ. இல்ல வெள்ளரிகளும் பார்த்தா 1,28,000 கடனுங்க. இவங்க கொள்ளடிச்ச பணத்தையே நம்ம சொத்தே இதுல கேக்குதா விஜயபாலா? இல்ல கலர் இல்ல இல்ல நம்ம பேர்ல இப்ப ஒரு டவுட், உங்க வீட்டுல எல்லாரும் லோன் வாங்கி தான் வாங்கிருக்கீங்களா? ஆல்ரெடி அதுவே கிடக்கும். இதுல இது இதெல்லாம் வேற கேட்டு விட்டாங்க ஆண்டாயிட்டாரு. ஆனா உண்மை இல்ல, உண்மை என்னன்னா இந்தியாலேயே அதிகமா கடன் வாங்குறது தமிழ்நாடு. ஆனா இந்தியால அதிகமா ஜிடிபி இருக்கிறது மகாராஷ்டிரா. எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு உனக்கு கேரளா இருக்கானுங்க. இவனுங்க அப்ப நீ கேட்கலாம், இப்ப உனக்கு கடன் வாங்கி அப்ப எதுவுமே பண்ணலையா, உனக்கு தமிழ்நாடு பர்ஃபெக்ட் இல்லையான்னு. தமிழ்நாடு பர்ஃபெக்ட் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா இவனுங்க வாங்கின கடன்ல பல லட்சம் கோடி வந்துட்டு எல்லாமே இவனுங்க டிஎம்கே காரன் பாக்கிட்டு தான் போயிருக்கு. அதுக்கு ப்ரூஃபா இவனுக்கு ரெடி பண்ணி போட்டானுங்க. இப்ப நம்மளால மண்டே பிச்சுன்னு தெரியறது இதுதான். ப்ரூஃப் இல்லாம தான் நம்ம அதான் என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப்லாம் இருந்தா எல்லாரும் தூக்கி போட்டு சங்கிலம் இருக்கிறது கேஸ் தான் இவனுங்கலாம். ஊழல் பண்றவன் நீங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, அது நியாயமான கோரிக்கை. ஆனா ஒரு அரெஸ்ட் பண்றோம்னா அடுத்த நாளே வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு கேஸை எந்த நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ்ல போடுற மாதிரி சிக்குதான்னு வெயிட் பண்றாங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அதுவும் தான் ப்ரோ ஒரு ரீசன். அதான் சொல்றேன், அதனால டைம் எடுக்கும். ஆப்வியஸா நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போமே. அது ஏன்னா பொறுமையா காமாதான் நம்ம எல்லாமே செய்யறாங்க. நம்ம ஆளுங்க 5 வருஷம் இருக்கு, 40 நாள் தான் இருக்கு, 1 மாசம் தான் முடிச்சிருக்கோம். நம்ம 5 வருஷத்துல நீங்க எப்ப பண்ணாலும் தண்டனை கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு டிலே கிடைச்சதுன்னா நமக்கு அது வரைக்கும் கொஞ்சம் காண்ட் ஆகும். எனக்கு கிடைக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். டெஃபினட்டா தப்பிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதை இப்போ விஜய் நாட்டை ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க அவர் ஒண்ணு நடக்க போகுதுன்னா ஆல்ரெடி பாதி வேலை பேக்ரவுண்ட்ல முடிஞ்சிருந்தாலும் அது வெளியே சொல்லுவாரு. இதுல இது வரைக்கும் கை வச்சவங்க வைக்கவும் விட மாட்டேன், இது வரைக்கும் வச்சவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில. கரெக்டா? அப்போன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல இதுக்கு எகெயின்ஸ்டா வேலைகள், அதாவது இந்த கேஸ் இதெல்லாம் தவறு செஞ்சவங்களுக்கு எகெயின்ஸ்டா கேஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது அவரோட சிக்னல், இது அவரோட பேட்டர்ன். அவர் வெளியில ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ஆல்ரெடி 50% டன்னு அர்த்தம். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், அது எவ்வளவு % டன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா ஒரு வேலை போயிட்டு இருக்கு பின்னாடிங்கிறது அவர் அது ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாதான் அவர் வெளியே வேர்டே கொடுப்பாரு. இல்ல அது என்னால செய்ய முடியாது அப்படின்னா அது என்னைக்கு செய்ய முடியுமோ அன்னைக்கு வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அது ரோல் அவுட் ஆன பிறகுதான் பப்ளிக் ஃபோரம்ல அவர் வெளிப்படையா பேசுவாரு. அப்புறம் அவர் பேசி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது நடந்துரும். இதுதான் பேட்டர்ன்.
டிவிகேவோட பேட்டர்ன் இதுதான், விஜயனோட பேட்டர்ன் இதுதான். நம்ம பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்ததுல இருந்து இன்னி வரைக்கும் அவரோட விஷயங்கள் எல்லாமே நீங்க அவர் பேசுனது எதுலையுமே நம்ம பேக் ஆஃப் பண்ணது கிடையாது. நீங்க அது பெருமையா எங்க வேணா போய் சொல்லிக்கலாம். ஒரு ஒன் அண்ட் ஒன்லி பொலிட்டிக்கல் லீடர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல இருந்து பின்வாங்கினதோ இல்ல அதுக்கு நேர்மாறா செயல்பட்டது கிடையாது. அது தளபதி விஜய் மட்டும்தான். இன்னைக்கு சிஎம்மாவும் ஆயிட்டாரு, அந்த பொறுப்போட அவர் நடந்துக்கிறாரு. இன்னும் அதனால பவர் கையில இருக்கு. போலீஸ் எல்லாம் இவருக்கு கீழே செயல்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா வேலை செய்யறாங்க. அவங்க வேலையை அவங்க ஃப்ரீடமோட செய்ய முடியுது, நேர்மையான ஒரு இது கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர்மையான கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு அவங்களும் சப்போர்ட்டிவா நடந்துக்கிறாங்கன்னு நிறைய கேள்விப்படுறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. பொதுமக்கள் இல்ல ஹரி ப்ரோ, இல்ல நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஆனா நான் ஒரு பயந்தது என்ன விஷயம் தெரியுமா, இந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் டிஎம்கேக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஎம்கேக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இருங்க, குரூப் இல்ல போலீஸ் அவங்க சொன்னாரு இல்லங்க, அதான் அவர் போலீஸ்னால அவங்க சுத்தி இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்குதா, அதான் அவர் ஸ்டேஷன்ல கூட வேலை பார்க்கற இடத்துல எல்லா இடத்துலயும் எங்க ஓட்டு போட கேட்டா டிவிக்கேன்னாங்க போலீஸ். ஒட்டுமொத்த இதுவும் டிவிக்கே தான் சொன்னாங்க. அவரு எலெக்ஷன் டியூட்டில அப்ப கூட நைட் எல்லாம் நம்ம கூட ஆமா அங்க அந்த கூட பேசிட்டு இருந்தாரு. இல்ல அதான் சொல்றேன், இவங்க யார பகச்சுக்கல அலெக்ஸ். போன ஆட்சியில இவங்க யார பகச்சுக்கல நினைக்கிறேன். நீங்க அவ்வளவு பேர் எல்லாரும் போராடினாங்கடா, எல்லாருமே போராடினாங்க. சரியா, நாங்க இத்தனை போராட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி, அவ உனக்கு எதிராக தான்டா போராட்டம் பண்றான், அனுமதி கொடுத்தது பெருமையா சொல்லக்கூடாதுடா. உங்களுக்கு உங்க ஆட்சிக்கு எதிராக தான் போராடுறாங்க அவங்க. அதுக்கு பதில் சொல்ல சொன்னா அதை சொல்லாம பின்கேட்டு வழியா குதிச்சு ஓடுறது. சம்மந்தமே இல்லாத துறையை சேர்ந்த அமைச்சர் இங்க இப்போ இங்க நம்ம ஊர்ல இருக்கிற கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன்ல இருக்கிறவங்க நம்ம தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் நடத்தி சொல்யூஷன் வேணும், எங்களை பார்த்து பேசிட்டாவது போங்கன்னு கெஞ்சுறாங்க. பின்கேட் வழியா ஓடுறாங்க. அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த துறைக்கு என்னடா சம்பந்தம்? பேச வேண்டிய ஆளு பேசவே இல்லை. மேயர் பிரியாவை கேட்டா அவங்க என்னடா சாக்கடைக்கு முதல்ல இல்ல எலெக்ஷனை வச்சு இல்ல அந்த மேயர் பிரியாவை தூக்கி விடுங்க, முடியல. இரிட்டேட் டு தி கோர் ஆகுது. எப்படா உள்ளாட்சி தேர்தல் நான் சத்தியமா ஒன்று சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, நான் ஸ்டாலினை பார்த்து கூட அவ்வளவு காண்டாவல ஆதி மதனை சத்தியமா சொல்றேன். எனக்கு மேயர் பிரியா பார்த்தா என்ன சொல்ல பேரு இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாலின் கூட தமிழ் நல்லா பேசுவாப்புல, இது பேசுற தமிழ் பாத்திரியா மேயர் பிரியா அவங்க தமிழ் பேசுறீங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாலின் தமிழ் மிஸ்டேக் பண்ணுவாப்புல, அதாவது இந்த வார்த்தையை தப்பா சொல்லுவாப்புல. ஆனா மேயர் பிரியா இருக்கு தெரியுமா, கொச்சு வல்லுங்க கொசு இல்ல ஹரி ப்ரோ, கடலூர்ல உங்க வீட்டுக்கு கொசு வழங்கும் திட்டம் தராங்களாம், நீங்களும் வந்துருக்கு. நான் கடலூர்லயே நாங்க அனுப்பி வச்சிடறோம், புரியுதா? நாங்க வேணா அனுப்பி இன்னைக்கு ஏதோ கூட்டத்தொடர் நடந்திருக்காது சென்னை மாநகராட்சியில. அதுல எம்எல்ஏக்களும் அமைச்சர் தவிர யாரும் போக கூடாது உள்ள அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கூட சண்டை மதுன்னு அவங்க நம்ம முதலமைச்சர் தாவேக்க பத்தி புகழ் பாடி இருக்காங்க, அதுக்கு புகழ்ந்துட்டாங்கன்ட்டு உடனே காண்டு. அது எப்படி நீங்க பேசுவீங்க ஆன்னு குதிச்சு இவங்களை பேச விடாம இவங்களுக்கு பேச வாய்ப்பே இல்லாம அவையில இருந்து வெளியே நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றி அந்த வெளியே அவரு காங்கிரஸ் சேர்ந்தவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு. உள்ள அவ்வளவு அமளிக்க முடியும். என்னத்துக்கு நடத்துறோம், அதோட பாயிண்ட் என்ன, நம்ம என்ன பேசுறோம், என்ன பிரச்சனைகளை விவாதிக்க, அதெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் கட்சி சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா அதை ஏன்டா மக்கள் வரி பணத்துல பண்றீங்க? நீங்க தான் மேடையை போட்டு போய் அழுகுறீங்க, கல்யாண வீட்டுல போய் அழுகுறீங்க, அது பத்தாத அந்த மாதிரிலாம் அழுகு தொழுந்துட்டு போக வேண்டியதானே? மக்கள் பணத்துல நடக்கிற சபையில போயிட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க காசுல ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுட்டு பேச வந்தவங்களையும் பேச விடாம தடுத்துட்டு நீயும் பேசாம இவனுங்களும் செய்ய மாட்டானுங்க, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டானுங்க. சரியா, என்ன போக்குன்னு எல்லாம் கூட பரவாயில்ல. இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதான் நடுவுல கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். நடுவுல கொஞ்சம் ஒரு சில பர்சனல் ஒர்க் இதுனால தான் ஸ்பேஸ் லேட்டா போடுறது, இல்ல கொஞ்சம் டைம் இது இல்லாம இருந்தது. இனிமே ரெகுலரா போடுற மாதிரியும் கண்டிப்பா போடுவேன். அதே மாதிரி ஏதாவது மெயினா நடுவுல ஏதாவது குபீர்னு ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா மதியானம் ஈவினிங் காலையில எப்ப வேணா போடுவேன்.
ஆனா அது அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு எல்லாரும் இப்போ மதன் மாதிரி எதிர்பார்க்கறது அந்த இவனா ரிஸ்க் பண்ணு அவனா ரிஸ்க் பண்ணு. ஆனா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போகுது. நம்மளும் ஸ்மூத்தாவே போவோம். கேக்குதா? கேக்குதா? எனக்கு ரீகனெக்ஷன் காட்டிட்டு இருக்கு. இல்ல எனக்கும் அதான் ஒரு நிமிஷம் இல்ல. எலான் மஸ்க் இருக்கான் பாத்தியா, இந்த நாய்க்கு அதான் நாங்க வந்துட்டு ப்ளூடிக்லயும் உனக்கு காசு கட்டணும், கூட வந்துட்டு கரெக்டா எல்லாமே இல்ல ஒண்ணு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு மேட்டர் சொல்றேன். இந்த நாய் என்ன தெரியுமா, நடுவுல நான் வந்துட்டு ரேட்டிங் கம்மியா போட்டேன். அது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதை ஏன் சொல்றேன்னா, ரேட்டிங் கம்மியா போட்டாலும் உனக்கு ஒரு மாதிரி ஒரு ரிப்போர்ட் இதெல்லாம் வரும் இமெயில்ல, எதுக்கு ரேட்டிங் கம்மி போட்டேன். இன்னொன்னு வந்துட்டு ரேட்டிங் கம்மியா போட்டா வந்துட்டு அதுக்குன்னு தனியா நம்ம ஒரு டிடெக்ட் அக்கௌண்ட் ஆயிடுவோம். டிடெக்ட் அக்கௌண்ட்னா என்ன தெரியுமா, நோட்டம் பண்ணி அதான் மத்தவெல்லாம் வந்துட்டு நிறைய ட்வீட் போடுவாங்க, உனக்கு மட்டும் தனியா ஒரு ரிப்போர்ட் டிஎம் இதெல்லாம் அதிகமா வரும். அதான் இதை ஏன் சொல்றேன்னா, எலான் மஸ்க் டோட்டலா தான் சொல்றேன், கோளாறு சரியான கோளாறு வேலை பார்த்துனுக்குறான். திடீர்னு ஒரு அப்டேட் பண்ணுவான், அந்த அப்டேட் முழுமையா இருக்காது. இப்ப இதான் சொல்றேன், இப்ப போட்டிருக்கிற அப்டேட்லயே நிறைய பிரச்சனை கிடைக்குது. நீ ட்விட்டர்ல ஒண்ணு இல்ல, பிளே ஸ்டோர்ல போயிட்டு ட்விட்டர் ரிவ்யூ போட்டு பாரு. லேட்டஸ்ட் ரிவ்யூல எல்லாம் வெள்ளைக்காரன் திட்டி வச்சிருக்கானுங்க. என்ன மயிரை பிடிக்கணும் இருக்கான் தான், என்ன ஒரு 1008 எரர் வருது, எதுக்கு இதான் இப்படி பண்ணி வச்சிருக்கான்னு சரி பண்ணும். ஹரி ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லு. கேக்குது. இந்த எஸ்.எஸ். சிவசங்கர் இருக்கார்ல, முன்னாள் போக்குவரத்து அமைச்சர். ஆமா, அவரு ஏதோ இதுல வந்து அவரோட அசிஸ்டன்ட் கைது பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? ஹரிஷ் ட்வீட் போட்டுட்டாரு. பார்த்தேன். என்ன கேஸ் அது? இது அப்படியே கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. எம்டிசில இது ஹரிஷ் போட்டுட்டாரு. டிஎம் பண்ண ஹரி ப்ரோ. இதெல்லாம் இருக்கட்டும், நடுவுல ஒண்ணு சொல்லணும்னா, இவனுங்க நம்ம ஆளு வந்துட்டு கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்கல்ல, இவர் வந்து ஓட்டு போட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட்டு போட்டு இந்த காங்கிரஸோட பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வெளியே வந்து அழகா ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இப்ப இந்த அடிச்சுக்கிறது எல்லாம் பேசி எல்லாம் பண்றீங்களே, பாலிடிக்ஸுங்கிறது, ஓட்டிங் எலெக்ஷனுங்கிறது, தேர்தலுங்கிறது வந்து என்னைக்குமே ஃபியூச்சரை நோக்கி தான் இருக்கணுமே தவிர நம்மளோட பாஸ்ட்டை வச்சு இருக்கக்கூடாது. நீங்க எங்க தாத்தா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பனைஞர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாருங்கிறதுக்காக இப்ப வந்து அவங்க பண்ற ஊழலுக்கு ஓட்டு போடக்கூடாது இப்ப இருக்கிற ஆட்சிக்கு. அதுக்குதான் 5 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம முடிவை மாத்திக்கிறதுக்கான ஆப்ஷனை நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. புரியுதா? அந்த புரிதலோட நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணணும். இது டிவிகேக்கும் பொருந்தும். இது நான் பொதுவா சொல்றேன். நம்ம ஓட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி இந்த கட்சிக்காரன்னா அந்த கட்சிக்கு மட்டும்தான் நான் ஓட்டு பண்ணணும் அப்படி கிடையாது. நீ அந்த கட்சிக்காரனாவே உங்க கட்சி தப்பா செயல்படுதுங்கும் போது இன்னைக்கு அந்த மாதிரி பல கோர் டிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து அந்த கட்சி போன ஆட்சியில தவறா நிறைய நடந்துகிட்டதுனாலதான் அவங்களே புரிதலோட மக்கள் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் வந்துட்டு அவங்க பண்றது தவறு, மன்னராட்சி முறையை வந்து மேற்கொள்றது தவறு, மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசாம கண்டுக்காம விட்டது தவறுங்கிறத இது பண்ணி தான் அவங்க சப்போர்ட்லயும் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகேவா? எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தாவேக்காரங்க மட்டும்னு கிடையாது, பல பேருக்கும் வந்துட்டு இந்த ஆட்சி அமையட்டுமே, புதுசா ஒருத்தர் வந்தா என்ன தப்பு. 3 பேர் சேர்ந்து மூணு கட்சிகள், 3வது கட்சி என்ன ஆகுங்கிறது அவங்க கையில தான் இருக்காது, நமக்கு தெரியாது, அதை பத்தி பேசினா. பட் இன்னைக்கு வந்து அதான் 3 பேர் லோக்கல் பார்ட்டிஸ் இருந்துச்சுன்னா 3 பேர் சேர்ந்து தடுக்கலாம் இல்ல, பிஜேபி உள்ள வராமலோ இல்லைன்னா ஒன்றியத்துல இருந்து வர பிரஷர்ஸை வந்து தடுக்கிறதுக்கு 3 பேர் சேர்ந்து தடுக்கிறது இன்னும் பெட்டர் தானே. இப்ப 3 ஆளுங்கட்சி ஆயிடுச்சு இல்ல, 3வது ஆளுங்கட்சி நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் 3வதா ஒரு ஆளுங்கட்சி ஃபார்ம் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒன்ஸ் நீ பவருக்கு வந்துட்டாலே வந்துட்டு அது நீ நாளைக்கு வந்து மாறினாலும் மாற போறது கிடையாது, வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது 5வது வருஷம் முடியும் போது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து என்ன இலக்கு வச்சு நம்ம நகர்றோம், அது அந்தந்த டைமுக்குள்ள அச்சீவ் பண்றதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டார்கெட் வச்சு இந்த டைமுக்குள்ள இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணோம்னா ஹி நோஸ். அவர் எல்லா அதிகாரிகளையும் உட்கார வச்சு, ஒவ்வொரு துறையை சேர்ந்த அதிகாரிகளையும் உட்கார வச்சு, பியூரோக்ராட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு, எனக்கு இந்த டைம்குள்ள இது முடியணும், இல்லை இது எவ்வளவு டைம் எடுக்கும், இது எனக்கு அச்சீவ் பண்ணணும், இதுதான் கோல், இதை அச்சீவ் பண்ணா எவ்வளவு டைம் எடுக்கும், எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு அவர் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆளுதான். ரொம்ப ஓப்பன் மைண்டட், யார் என்ன பாயிண்ட் சொன்னாலும் எடுத்துக்கிறாரு. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல அது நடுவுல ஒரு ட்வீட் போட்டலாம், அதான் நாளையில இருந்து 300 நியூ பஸ்ஸஸ் வந்துட்டு அதான் தொடங்க போகுதுன்னு கமெண்ட்ல ஒருத்த வந்து அறிவுறோம்
அண்ணா நாளைக்கு பஸ் ஓட்டுவாங்க. இவங்க அண்ணனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேட்டி ரீசெண்டா கொடுத்தாங்கல்ல, அதுல அண்ணன் ராலி எல்லாம் ஓட்டுவாருன்னு சொன்னாங்க. ஒரு ஓட்டுவாரோ எனக்கா? இல்ல நாளைக்கு 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 மட்டும் பஸ் ஓட்டுனாருன்னு வச்சுக்க. இல்ல நாளைக்கு பஸ் ஓட்டுனா இந்தியா லெவல்ல இல்ல நாளைக்கு பஸ் ஓட்டுனா இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிடலாம். வேற மாதிரி ஒரே நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன். இந்த இவங்க போன ஆட்சியில இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலேயே வந்துட்டு தமிழ்நாடு அரசு பேருந்து அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்தது வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தி வச்சிருந்தாங்க. பழையபடி அந்த தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. மறுபடியும் இப்ப தமிழ்நாடு ஆட் பண்ணிட்டோம். நாம தான் பண்ணிருக்கோம். இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா வந்துட்டு தூக்கும் போது அவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனாலும் கண்டுக்காமலே அந்த போன அரசு வந்து அப்படியே தான் வச்சிருந்தாங்க. எங்கேயுமே மாத்தவே இல்லை. எந்த இடத்துலயும் மத்த ஸ்டேட்ல வந்து அவங்க ஸ்டேட் பேரை முன்னாடி போட்டுக்கிறாங்க. KSRTCனா கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. முன்னாடி தமிழ்நாடுன்னு இருந்ததை தூக்கி இருக்காங்க மெனக்கெட்டு. ஆனா அதை திருப்பி நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாட்டுகள் பரவாயில்ல, நாமளா கவர்மெண்ட் போடுறோம். இது ஆனா மத்தவங்க மாதிரி பிரைவேட் பஸ் எல்லாம் போய் தமிழ்நாடு ஹோட்டல்ல இல்ல. ஹரி ப்ரோ, இந்த தமிழ்நாடு எடுத்ததுக்கு ஒரு கும்பல் ஆமுக்கம் பண்ணாங்க. தமிழ்நாடு திமிழகம் எழுதினாங்க. அதான சொன்னாரு, போய் பிரைவேட் பஸ்ல போய் முட்டாத்தனமா ஓட்டல நாம. எங்க பிரச்சனையோ அங்க போய் சால்வ் பண்ணுவோம். திமுக காரன் போயிட்டு ஹிந்தின்னு நினைச்சு இங்கிலீஷ் அடிச்சு விட்டு வருவான் தெரியுமா ரயில்வே ஸ்டேஷன்ல. ஹிந்தி எதுக்கு பண்றீங்க? ஆமா, இங்கிலீஷ்ல கருப்பிட்டு அடிச்சு விட்டு வந்துருவான். ஹிந்தி மேல இருக்கிற இவங்க போய் பிரைவேட் பஸ்ல. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் பரவாயில்லைங்க. அசம்பிளி நாகரிகத்தை பத்தி டிஎம்கே காரன் பேசுறான். ஆக்ஷன் எடுக்கல. அவன் அப்படி போட்டுருவான் ட்வீட் நேத்து. யாரு இடுபோன கார்த்தி இருக்கானே ஞாபகம் வருது. 4% இல்ல பெருசா கண்டுக்காம இருந்தாலும் இல்ல அப்படியே விட்டுற கூடாது. எனக்கு ஒரு டவுட் மதனே, இந்த ரெகக்னைஸ்ட் சொல்லுங்க பார்ட்டின்னு ஒண்ணு இருக்குமே, அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கினாங்க. இவங்க என்ன ஆவாங்க இந்த வருஷம்? இந்த அடுத்த எலெக்ஷன்ல ஏறுவாங்களா? அதுவும் போயிருமோ? ஐயா சாமிங்களா போயிருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இப்படியே பேசிட்டே இருங்க. அந்த ஐயா சாமிங்க இல்ல, அந்த ஐயா சாமிங்களா பாட்டு மட்டும் எலெக்ஷன் முடிய வந்துச்சுன்னு டைரக்டர் புடிச்சிருப்பானுங்க சட்டைய. போட்டாரு. அப்படி கேக்குதா ப்ரோ? அவனுக்கு இப்ப கூட இல்ல ப்ரோ, அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப கூட சரி, அவங்களோட விஷயம் கொண்டு போனா இப்ப வரை இளைஞர் கூட போலாம். திரும்பியும் இந்த 29 30 நம்மளையே திட்டிட்டு இருந்தானுங்களா, அவனுக்கே தெரியும் என்ன போதுன்னு. அவனுங்களும் அக்கறையே கிடையாது. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேற இல்ல மதன். அவங்க வந்து என்னன்னா, நான் வந்து லைம் லைட்ல இருக்கணும்னா என்ன பண்ணும்? எந்த கட்சியை எதிர்க்கணும் எல்லாரும் பேசுறாங்களோ அந்த கட்சியை வந்து நான் அடிச்சாதான் நான் லைம் லைட்ல இருக்க முடியும். நான் தான் எதுக்குறேன் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்றாங்க. கௌசிக் மாதிரி குறுக்க வந்து கம்பு சுத்திட்டு கிருஷ்ணகிரி பேச வந்தீங்க. என்ன வந்தீங்க, அதையே நீங்க கை விட்டுட்டீங்க. டிவிக்கேன்னு சுத்திட்டு இருக்கீங்க. பேசுங்க, நீங்க பேசக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. எல்லாத்துக்கும் நல்லது செய்யற நாலு இல்ல ஹரி ப்ரோ, எங்க சைடுல பசங்க இருந்தானுங்க, என்டிஏ பசங்க இருந்தானுங்க. அவனுங்க சொன்னானுங்க, ஏன்னா இப்போ வரையும் எதிர்த்தாரு. ஏன் பரவாயில்லடா, எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட போனாலும் எனக்கு போட்டாலும் பரவாயில்ல, அவனுக்கு போடாதீங்கன்னு சொல்றாருடா. எப்படி நாங்க போடுறது? அதுதான் சொல்லு. எந்த சரி விடு மதனே, அதை பத்தி நம்ம என்ன பேசிட்டு அறிவுன்னு ஏதாவது இருந்தா கேட்டா இல்ல மதனே, உலகத்திலே நிம்மதி இல்ல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஆளு யாரு தெரியுமா? ஸ்டாலின் தான். இந்நேரம் வீட்டுலதான் ஆம்பளைங்க டைட் அடிக்க வால்யூம் ஏத்தினதா டான்ஸ் ஆடிருப்பாரு. ஆனா என்ன கேட்டா அவர் நிம்மதியா இருக்க கூடாது. அது யாரு தெரியுமா? இல்ல உண்மையிலே ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இருங்க. ஸ்டாலின் அவர் நிம்மதியா இருக்க கூடாது. அது யாரு தெரியுமா? தளபதி கிடையாது, உதயநிதி. வீட்டுக்குள்ளே இன்னொரு டெம்ப்ளேட் போட்டுருந்தீங்க பாத்தீங்கன்னா, சுரேந்திர படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, அந்த வீடியோ டெம்ப்ளேட் தமிழ்ல வேற நானும் பார்த்தேன். ப்ரோ சௌக்கியமா? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நேத்து கொஞ்சம் பக் இல்ல, நேத்து இது பக்
மதன் ப்ரோ டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த பாக்குறேன். ப்ரோ ஒரு கொத்தடிமை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட கதறினான்ல. எனக்கு ஒரு சில பேர் நம்ம பக்கம் என்னன்னா, நம்மளோட செயல்பாடுகள்னால இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு நம்மளை இவரை கலாய்க்கிறாங்க ஜேசன் செஞ்சாயின்ட்டு. அந்த தாட்டே தப்புங்க. இந்த மாதிரி அந்த கொத்தடிமையோட வீடியோ எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அதாவது கருத்து சுதந்திரத்தோட எல்லைகளை மீறி அவன் வன்முறை பேச்சை பேசியிருக்கான். ஓகே, வல்கேரிட்டி, அப்சினிட்டி இதெல்லாம் ஃப்ரீ ஸ்பீச்சில் வராது தம்பி. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்களா, அவன் வந்து இப்படிதான் கலாய்ப்பான் நம்ம செஞ்சான்ட்டு. அது என்னால ஏத்துக்கவே முடியாது ப்ரோ. அது வந்து அவனோட பிஹேவியரை நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்குது. அப்புறம் யார் அரியப்பன சொல்றீங்களா? கேக்குதா பேசுறது? இல்ல எனக்கு தான் பிரச்சனையா? கேக்குது ஹரி ப்ரோ, உங்க வாய்ஸ் கொஞ்சம் லைட்டா ரொம்ப லோவா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். அலெக்ஸ், நான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸ்பீக்கர் கொடு. ஹரி நீங்க பேசுறது ஆனா எனக்கு தெளிவா கேக்குது. கேக்குதா? அத இல்ல சிக்னல். மதன் பேசுறதும் எனக்கு கேக்குது. கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. கேக்குது. ஹரி ப்ரோ கொஞ்சம் யார் பேசுறது கேக்குது? ஹரி ப்ரோக்கு சித்து ப்ரோ பேசுறது கேக்கல. எதிர்கட்சி தலைவர் வந்து இப்பெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்கிறாருன்னா, எடுத்தாம்பாரு ஒரு ஓட்டத்தைங்கிற மாதிரி ஓடுகாலி பையன் மாதிரி ஓடுனான் அசம்பிளியை விட்டு. ஓடுகாலியா? ஓடுகாலி நீதி. அதுதான் நான் அந்த பேரை ட்ரெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு பதில் கூட கேட்கற பொறுமை கிடையாதுன்னா நீ எதுக்கு எதிர்கட்சி தலைவன்? யார் வேணா போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போலாம். எங்களால ஆளுங்கட்சி எல்லாம் எழுந்து வெளிநடப்பு செய்ய முடியாது. அவர் ஸ்கிரிப்ட்ல அவ்வளவு அதுதான் இருந்துச்சு ப்ரோ. பேசிட்டு ஓடி வரணும், என்ன பண்ணுவாரு? ஏங்க நான் பெட்டு கட்டி சொல்றேன், நம்ம தலைவர் எத்தனை தடவை பேப்பர் இல்லாம மேடையில பேசி இருக்கிறாரு. மாநாட்டிலே 1 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட பேப்பர் இல்லாம தான் பேசினாரு. அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலே பேசினாருங்க. அவர் வந்து நம்ம பேப்பர் அவருக்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருனாலும் நான் கூட இங்க பேசுறேன்னா இன்னைக்கு சில செய்திகளை பத்தி பேசணும்னு குறிப்பு எடுத்து வச்சுட்டு பேசுவேன். ஆனா இவனுங்கெல்லாம் வந்து ஏதோ இவங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இதை கூட பேப்பர்ல இருந்து வந்து நீங்க படிக்கணும்னு இருந்துச்சு. நீங்க கேட்க போற அடுத்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்றேன்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னீங்களே, அதெல்லாம் என்ன ஸ்கிரிப்டா? இல்ல. அதுக்கப்புறம் சினிமா வசனம்ங்கறாங்க, பெர்ஃபார்மன்ஸ்ங்கறாங்க. சிப்ரோ கேக்குதா? அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொல்லல. 4வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்ட கேள்வி பிட்ல ஏற்கனவே அப்படித்தானே இருக்கும். பிட் பேப்பர்ல அப்படித்தானே இருக்கும். துண்டு சீட் இல்லாம பேசிடுவாரா உங்க தளபதி? இதுல வேற துண்டு சீட் வந்து அப்படி இப்படி தயவு செஞ்சு தளபதின்னு சொல்லாதீங்க. ப்ரோ ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு பதிலே சொல்றானு ப்ரோ. 4வது கேள்வி இது, பதில் இது அப்படின்னு. துண்டு சீட்டு சிஎம்ங்க அவரு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸுங்கிறாங்களே, சில குறும்படம் பார்ப்போமா, என்ன சொல்லுவாரு, தாங்க திமுக திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன், எந்த கொம்பனாலையும் திமுகவை சாய்ச்சா, இந்த மாதிரி எத்தனை பேசி இருப்பீங்க ப்ரோ? இல்ல சித் ப்ரோ, எனக்கு நான் இது அங்கதான் ட்ரிகர் ஆகல. வந்து ஒரு மேல பேசிட்டு இருக்காங்க, நம்மள்ட்ட வந்து நம்மள பாடாடுக்கு வராங்க. முதல்ல அவங்க எதுக்கு தெரியுமா கதறாங்க? 3வது சீரீஸ் தெரிஞ்சு போச்சு. சீசன் 3 ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எதிர்கட்சியா. சீசன் 1 10 வருஷம் எதிர்கட்சி, சீசன் 2 12 வருஷம் எதிர்கட்சி, சீசன் 3 10 வருஷம் எதிர்கட்சி. அவ்வளவுதான். சீசன் 3க்காக கதறாங்க. ஐயோ 1 மாசம் தான் இருக்குது. சீசன் 3 வரைக்கும் அவங்க வந்து இருப்பாங்களா? அப்புறம் எங்க தெய்வ மைனாரிட்டின்னு சொன்னல, 2006 to 2011 நீ என்ன தம்பி? நாங்களாச்சும் அமைச்சரவையில் எங்களுக்கு கூட்டணி தர்மப்படி ஒரு சீட்டு கொடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை நாங்கள் அழகா அழைச்சிருக்கோம். நீ 2006 to 2011 என்ன பண்ணின்னு இருந்த? அவங்களுக்குலாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்திய. 25 சீட்டுக்கு உங்களை உதவுனாங்க. என்னது 25 சீட்டுக்கு பாமகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்களா? சமூக நீதியின் அடிப்படையில வந்து என்னைக்காச்சும் உங்களோட வாழ்நாள்ல 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்திருக்கீங்களா? நாங்க போட்டு வந்து பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்போம், அமைச்சரவையில சீட்டு கேக்குறீங்க. எனக்கு போன ஆட்சியில 2க்கு மேல வந்து பெண் அமைச்சர்களோட பேரே ஞாபகம் இல்ல. கீதா ஜீவன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 எல்லாம் என்னைக்கு கொடுத்திருக்காங்க? தாவேக்கால கொடுத்தாங்களே 4 பெண்களுக்கு மினிஸ்ட்ரி அமைச்சரவை. ஆமாங்க, நீங்க கீதா ஜீவன் சொன்னது ஞாபகம் வருது. இன்னைக்கு இந்த திமுக பேச்சாளர், மேடை பேச்சாளர் மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்கல்ல, வழக்கு பதிவு. இந்த மாதிரி அவதூறா பேச அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி. அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானோட உறவினருங்க அவன். அங்காளி பங்காளி, அவ்வளவுதான். பங்காளி இப்ப எல்லாம் இப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும், அதே வாய். ஹரி ப்ரோ சொல்லாதி. இல்ல ப்ரோ மறந்துட்டேன், அப்புறமா நான் வந்து சொல்றேன். சாரி போற போக்குல நான் இல்ல சித்து நீங்க சொல்லுங்க. சித்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
இல்லைங்க அவரு அடுக்கடுக்கா வந்து சொல்லும் போதுதான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் திருப்பி நம்ம உள்வாங்க வேண்டியதா இருக்கு. 8 தலித் அமைச்சர்கள், 4 பெண்களுக்கு அமைச்சரவையில வந்து இடம், அதுக்கப்புறம் ஒரே தேர்தல்ல கூட்டணி இல்லாம 1.75 கோடி வாக்குகள், 35%. இந்திய வரலாறுலயே காணாத சில புள்ளி விவரங்கள் இதெல்லாம். அத போய் இவங்க 40 நாள்ல வந்து சிதைக்கலாம், இந்த ஆட்சி கவுந்துரும் பாத்தீங்களான்லாம் பேசுறது. இப்பவும் சொல்றேன், கடவுளால உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுகன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கும் அதே மாதிரிதான் தாவேகா, புரியுதுங்களா? தாவேகா வந்து நீங்க மத்தவங்க வந்து உருவாக்கின கட்சியை போய் ஆட்டைய போட்டுட்டு அதுலயே நீங்க வந்து பெரிய தலைவர்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து எங்க தலைவர் கொள்கை பிரகட மாநாட்டுல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து தன்னெழுச்சியா ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பிச்சு இந்த கட்சிய கழகத்தை உருவாக்கி இத்தனை பேரை சேர்த்திருக்கிறாரு. இத போய் நீங்க சிதைச்சிருவீங்கன்னு சொல்றீங்களே, இனி இது வந்து உங்களுக்கு 40-50 வருஷத்துக்கு இங்க தமிழ் அடுத்தடுத்த தலைமுறை ஜென்சி மட்டும் இல்ல, ஜென் ஆல்பா பீட்டா எல்லாருமே இந்த இதை பேசுறாங்களே தாவேகான்னு. we are here to stayங்க. நான் வந்து ஒண்ணுதான் சொல்லுவேன் நம்மளோட தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, நம்மளோட பலத்தை, நம்மளோட யான பலத்தை நம்ம ஒவ்வொரு தொண்டரா அறியணும். நம்ம பேச்சிலையும் அந்த இது இருக்கும். இவங்க எதிர்கட்சியா குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, ஆனா நம்ம திரும்பி கேட்கிற கேள்விக்கு இவங்களால பதிலே சொல்ல முடியாது. வெள்ள அறிக்கையில இவ்வளவு கடன் வாங்கினீங்களே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அடிச்சிருக்கிறீங்களா, 55,000 கோடி வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? அந்த கீர்த்தனா அமைச்சர் என்ன சொல்றாங்க, 25 ப்ராஜெக்ட், 3 லட்சம் கோடி வேல்யூ, 2 லட்சத்துக்கு மேல வேலைகள், இதெல்லாம் கூட அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில போயிடுச்சு மற்ற மாநிலத்துக்கு. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அமைச்சரும் ஏங்க ஒரு கோவிலோட உண்டியல்ல கை வச்சுதான் ஒரு பார்க்கிங் லாட்டை கட்டணுமா? நகராட்சியோட ஃபண்ட் இல்லையா? கூனூர் நகராட்சியோட ஃபண்ட் இல்லையா? அதுல கூட அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா சமத்துவமே கிடையாது. அடிப்படை தேவையான கழிப்பறை அங்க கிடையாது. ஆனா வந்து என்ன சொல்றது, நல்லா வந்து வசதி படைச்சவங்க கார்ல வந்து அவங்க வரணும். அதை நான் தப்பு சொல்லல, அதான் நான் சொல்றேன், அதை நான் தப்பு சொல்லல, எல்லாரும் சமம் தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்குமே பாத்ரூம் வந்தா ஒதுங்குறதுக்கு அந்த கார்ல வர்றவங்களும் பாத்ரூம் என்னைக்குமே அடிப்படை மக்களுக்கு முதல்ல செஞ்சுட்டு அங்க பாத்ரூம் இல்லன்னு ரமேஷ் சொல்றாரு. நம்ம 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 அமைச்சர் ரமேஷ் வந்து சொல்றாரு, அங்க வந்து முறையான கழிப்பறைகள் கூட கிடையாது. ஆனா மல்டி லெவல் கார் பார்க்கிங் அடிப்படை வசதி கூட இல்ல. நீங்க ஒரு வெறும் ஒரு டாய்லெட் கட்டுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இதே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? எதுல அதிகம் அடிக்க முடியும்? இதுதான் இவங்க வெயிட்டேஜ் போடுறாங்க. அப்ப எது வந்து அவங்களோட திருப்பரங்குன்றத்தோட வீதியிலேயே நான் வந்து 2020 திருப்பரங்குன்றம் சென்றேன். எனக்கு என்னன்னா, போன தடவை அங்க சென்றப்போ இத்தனை கல்யாண மண்டபங்களா அந்த கோவில் பக்கத்துல, கண்டிப்பா இது யாருக்கு ரெவென்யூ போகுது, யாரோட அனுமதியோட வந்து இவங்க எல்லாம் இவ்வளவு கட்டுறாங்க? இப்ப ட்ரிபிள் ஆயிருக்குது. கல்யாண மண்டபம், மார்க்கிங் லாட்டு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து நிரந்தர சோர்ஸ் ஆஃப் இன்கம், புரியுதுங்களா? அதை ஒன்று கட்டி வச்சுட்டா போதும், அது சம்பாத்தியம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மனநிலையில தான் இந்த வணிக வளாகங்கள் கட்டுறாங்களே தவிர்த்து, ஹரி சொல்ற மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை அந்த கோவில் பக்கத்துல. இல்லைங்க, இப்ப இதே மாதிரி கார் பார்க்கிங், வணிக வளாகம் எல்லாம் கட்டினா அவங்க அப்பா பேர் வைக்கலாம், டாய்லெட் கட்டினா வைக்க முடியாது. இல்ல எதை கட்டினா வைக்க முடியும், நாங்க பேர் வைக்க, இதுதாங்க மாடல், அவ்வளவுதான். இந்த திராவிட மாடல் சொல்றது என்னன்னா, பில்டிங் கட்டணும், பேர் வைக்கணும், எங்க அப்பா பேர்ல 4 தெரு திறப்போம், பெண் சிலையை கொண்டு போய் நடுக்கடல சம்பந்தமே இல்லாம ஹரி, என்னடா அவங்க வந்து ஏதாவது பிரயோஜனம் அரசியல் இல்லாதவங்களோட பேரு கூட வச்சாங்க. இப்ப ஜிஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுகம் அம்மாள்னு வச்சாங்க, அவங்க கலைஞரோட அம்மா. சரி, ஓகே, ஆனா அவங்க என்ன அரசியல் செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப தளபதி விஜய் வந்து அவங்களோட அம்மாவோட பேர்ல ஒரு பொது கட்டிடத்தை வைக்க மாட்டார். அவரோட கல்யாண மண்டபம் இல்ல அந்த மாதிரி சில எதுவா இருந்தா வைப்பார். ஆனா பேர்லயே வைக்க மாட்டாருங்க, அவரோட பேர்லயே அனுமதிக்கவும் மாட்டார். ஆமா, அம்மா உணவகத்தையே கூட நாங்க தளபதி உணவகம் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? இல்ல அதே பேர்ல வைங்க. செங்கோட்டையன் நீங்க அந்த சட்டையில இருந்து அந்த அம்மாவோட போட்டோ எடுத்து எந்த மாத்தாதீங்க. நீங்க 40-50 வருஷம் அந்த கட்சியில உழைச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு அது வழியாதான் நீங்க பொது தளத்துக்கு வந்தீங்க. அப்படியே இதெல்லாம் பெருந்தன்மைங்க. எளியவர் குரல் தாங்கிறதோ இவரே ஒரு எளியவரா பொலிட்டீஷியனு. இவர் இப்பதான் வந்திருக்காரு, இவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொன்னவர் ரொம்ப மோஸ்ட் பொலிட்டிக்கலி மெச்சூர்ட் பர்சனா நடந்துக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ, அவங்களுக்கு நம்மளுக்கும் இப்ப எப்ப ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாரோ